வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பவானி அறிவித்திருக்கோயிலின் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்று நடைபெறும் சிந்தனை விருந்தாக இன்று 2026ஆம் ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை சிந்தனை விருந்தாக நிகழ உள்ளது. நிகழ்ச்சியின் முதல்வராக இறை வணக்கம் குரு வணக்கம் பாட அருள்நிதி மாலதி கிருஷ்ணன் அம்மா அவர்களை அன்போடு பவானி அறிவித்திரு கோயில் சார்பாக வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வழுத்தமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும், முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, மெய் உணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மெய் உணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க, மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க, ஐவுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஐவுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. வாழ்க வளம். அம்மா, அடுத்ததாக நம்மையெல்லாம் தவத்தில் ஆற்ற அருள்நிதி எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாடி சுத்தி உடன் ஐயா. அடுத்ததாக அறிவித்திருக்கோயிலுக்கு சங்கமித்துள்ள அனைவரையும் வரவேற்க அருள்நிதி யோகா டிப்ளமோ பயின்றுள்ள பிரமிளா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அருமையான சிந்தனை விருந்திற்கு
வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அருள்நிதி சாசி சம்பத் அவர்கள் அட்வான்ஸ் டிப்ளமோ அவர்களை பவானி அருவித்திருக்கோவில் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இறைவணக்கம் குருவணக்கம் இசைத்த அருள்நிதி மாலதி கிருஷ்ணன் அவர்களையும் பவானி அருவித்திருக்கோவில் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தவத்தை சிறப்பாக நடத்தி தந்த ஐயா துணைத் தலைவர், கிராம சேவை திட்ட துணைத் தலைவர் அருள்நிதி எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களையும் பவானி அருவித்திருக்கோவில் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். சிறப்பு நிகழ்வாக சிந்தனை விருந்து குருவின் தொடர்பு எழுதவே எழுதியிருக்கிறீங்க. வாழ்க குருவின் தொடர்பு. வாழ்க வளமுடன். சிறப்பு சிந்தனை விருந்திற்கு நமக்கு எல்லாமே அறிமுகமானவங்க அம்மா நம்ம மன்றத்தோட செயலாளர், ஞானாசிரியர் விருது பெற்றவங்க அருள்நிதி கிருஷ்ணவேணி அம்மா டிப்ளமோ யோகா அவர்கள் குருவின் தொடர்பு என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை விருந்து அளிக்க இருக்கிறார். அவர்களையும் பவானி மன்றத்தின் சார்பாக வருக வருக என மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி உரை வழங்க இருக்கும் அருள்நிதி திருமதி அம்மா அவர்களையும் வருக வருக என பவானி அருவித்திருக்கோவில் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அறிவிப்பு வழங்கவிருக்கும் அருள்நிதி பி பூபாலன் ஐயா அவர்கள் துணை பொறுப்பாளர் அவர்களையும் பவானி அருவித்திருக்கோவில் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இந்த பவானி அருவித்திருக்கோயிலே சங்கமித்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 1751வது சிந்தனை விருந்து பவானி மனவள கலை மன்றத்தின் எப்படின்னா 1985 பவானி மனவள கலை மன்றம் துவங்கப்பட்டது. அதிலிருந்து இன்றைக்கி வரை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு ஆயிடுது. 40 ஆண்டுகள் நிறைவடைஞ்சு விட்டது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு நாம் விடுவிட்டாலும் மீதி 35 8 வாரத்துக்கு மறுசுக்கு 52 வாரம், 2 வாரத்தை விட்டுருக்கு 50. 35 8 50 எவ்வளோ ஆச்சுங்க? 1750. 50 முடிஞ்சு 1751வது சிந்தனை விருந்து இன்று நடைபெறுகிறது. இந்த சிந்தனையின் தலைப்பு குருவின் தொடர்பு. அம்மா அவர்கள் டிப்ளமோ யோகா பயின்றுள்ளார்கள். மனவளக்கலையில் 24 ஆண்டு காலம் சேவை புரிந்துள்ளார்கள். ஞானாசிரியர் விருது பெற்றுள்ளார்கள். பவானி அருவித்திருக்கோயிலின் செயலாளராக உள்ளார்கள். அம்மாவுடைய சிந்தனை விருதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு ஞானி இருந்தாராம். ஒரு ஞானி எல்லாம் முற்றும் துறந்த ஞானி, எனக்கு எல்லாம் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு பக்குவப்பட்டேன், எனக்கு எல்லாம் இது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தாராம். ஒரு ஊருக்கு போகிறப்ப வழியில் ஒரு இடத்துல ஒரு கும்பலால் அழுதுட்டு இருந்தாங்களாம். ஒரு வீட்டு முன்னாடி என்னென்னு கேட்டாங்களாம். ஞானி கேட்டாரன், என்ன அழுதுட்டுருக்கேன்னு கேட்டாங்களாம். ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் ஒரு பையன் தவறி போயிட்டான், அதனால் வீட்டில் அழுதுட்டு இருக்காங்களா? அப்படியா, சரி, அவங்க குடும்பத்தில் போய் ஆறுதல் சொல்லலான்ட்டு அந்த ஞானி அவங்க வீட்டுக்கு போகிறாரு. போய் முன்னாடி அவங்க சகோதரி உட்காந்துருக்காரு. இறந்து போகிறாங்கல்ல, அவருடைய சகோதரி இருக்குது. அப்படி கவலைப்படாதம்மா, அண்ணன் தவறி போய்ட்டு பரவாயில்ல நான் அப்படின்ட்டு அந்த அம்மா ஆறுதல் சொன்னேன். அப்படியா அந்த சகோதரி ஞானியை பார்த்து, நான் ஒன்றும் வருத்தப்படலைங்க சாமி, முத்தின கனி என்னைக்கு கீழே உழுதானு செய்யும் மரத்துலேருந்து, நான் ஒன்றும் வருத்தப்படலையே அப்படின்னு. அப்படி என்னடா இவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல போகிறோம், இவங்க நமக்கு சொல்கிறாங்க அப்படின்ட்டு போகிறோம். அப்படியா சரி, அடுத்தது சரி என்னதான் இருந்தாலும் பெத்த தந்தை அவருக்கு ரொம்ப இதாக இருப்பார், மன வருத்தத்தோடு இருப்பார், அவருக்கு ஆறுதல் சொல்லலான்னு தந்தையை பார்த்து, பையன் இறந்துட்டான்னு வருத்தப்படாதீங்க,
நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி நானும் இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. போன ஜென்மத்துக்கு தான் அவனை கடன் பட்டிருப்பேன், எனக்கு கடனை வசூல் பண்ணிட்டான் போயிட்டான் அப்படின்னு. அப்படியே என்னடா இது அப்படின்னு நானே அப்படின்னு இதாடு. சரி, என்னதான் இருந்தாலும் வாழ்க்கை துணைவி அவங்களுக்கு என்ன தான் மன வருத்தம் இருக்குமே, அவங்க மன காயத்தை ஆற்றலான்ட்டு அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு போகிறாங்க. அம்மா கணவர் போயிட்டார், வருத்தப்படாதம்மா, நடந்து போச்சு அப்படின்னா. இதில் நான் ஒன்றும் வருத்தப்படல சாமி. 2 நதி சங்கமிக்குது, இந்த பக்கம் இருந்து ஒரு நதி வருது, அந்த பக்கம் வந்து நதி வந்து 2 நதி சேர்ந்து கடலில் கலக்குது, தெரியாமல் போயிடுது. அந்த மாதிரி அவர் எங்கேயோ ஒரு பக்கம் பிறந்தார், நான் எங்கேயோ ஒரு பக்கம் பிறந்தேன், சரியா? இடையிலே போயிட்டேன் அப்படின்னா. அப்படியே அடுத்தது அவங்க அம்மாவை வந்து அம்மா கேட்க போகலாம். அந்த இதை வந்து இந்த கதை என்ன, இது எதுக்காக சொல்ல வரேன்னா, சிந்தனை விருந்து நமக்கு செவிக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கும் பயனளிக்கும். கிட்டத்தட்ட இந்த கதைக்கு எனக்கு 30 வருஷம் தொடர்பு. கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம், இப்போ இந்த மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதம் திருமுறை கழகத்தில் சங்கேரியிலேருந்து ஒரு பேராசிரியர் வந்து பேசினார். அந்த சிந்தனை விருந்தை வந்து நான் கேட்டேன், சரியா? அந்த சிந்தனை விருந்தம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வாழ்க்கையோட பயணித்திருக்கு. அப்பப்போ இதை வந்து நான் அப்ளை பண்ணி பார்த்துட்ருக்கிறேன். அந்த மாதிரி சிந்தனை விருந்துங்கிறது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அந்த சிந்தனை விருந்தில் பேசுவாங்க, அதில் நல்லா கவனிங்க. முழுசாக வந்தோம் அப்படிங்கல, நல்லா கவனிக்கும் போது நமக்கு வாழ்க்கைக்கு தேவை. நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்தில் வந்திருப்பீங்க, அந்த நோக்கம் இந்த சிந்தனை விருந்தில் கிடைக்கும். அதான் சிந்தனை விருந்தியோட நோக்கமே அதான், சரியா? அந்த வழியில் அப்போ குருவின் தொடர்புன்னு சொல்கிறான். இன்றைக்கி மொபைல் வந்ததுக்கப்புறம் நிறையா நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை என்ன, நீங்கள் தொடர்பு கொண்ட வாழ்க்கையாளர் தொடர்புக்கு அப்பாலெல்லாம் வேறோட பேச கொண்டவர்களாக அப்படின்னா, சரிங்களா? மற்ற தொடர்புக்கும் குரு தொடர்புக்கு உள்ள வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மற்ற தொடர்பெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும், ஆனால் குருவை வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல வந்துடுவார், சரிங்களா? நீங்கள் குருவை நினைச்சிங்களா அந்த இடத்துல குரு வந்து. இதுக்கு வந்து நீங்கள் இணையம் தேவையில்லை, மற்றக்கெல்லாம் நெட்வொர்க்கு தேவைப்படா, இதுக்கு நீங்கள் இணைஞ்சால் போதும், சரிங்களா? குரு வந்து உங்களை தேடி வந்துடுவார். அந்த வகையில் சிறப்பாக நமக்கு உரையாற்ற வந்த அம்மா அவர்களை, கிருஷ்ணவேணி அம்மா அவர்களை வாழ் வளமுடன் என்று கூர்த்தி வரவேற்று சிறப்புரையாற்ற மன்றத்தின் சார்பாக உரையை துவங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே, வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மாலை வேளையில் இந்த சிந்தனை விருந்தை கேட்க ஆவலோடு வந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும், இந்த வாய்ப்பை கொடுத்த பவானி அறிவித்திருக்கோயிலுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சரி, இன்றைக்கி நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு குருவின் தொடர்பு. நேற்றே 5 பேர் போட்டு எல்லா குருவோட எல்லா டாப்பிக்கும் டச் பண்ணிட்டாங்க. எனக்கு உதவி வந்து சொன்னது, அக்கா நீங்கள் ஜனவரி 2ஆம் தேதி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜனவரி 1ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி இருக்கிறது எனக்கு தெரியாதனால நான் குருவின் தொடர்பு அப்புறம் பார்த்தா, அதுக்கப்புறம் தான் இந்த 5 பேர் எல்லா தலைப்பும் இதுக்குள்ளே வருதுங்க, குருவுக்குள்ளேயே தான் வருது. குருவியே வச்சு பேசிட்டு போயிட்டாங்க. நான் நேற்று தான் நினச்சேன், நான் எல்லாமே 5 பேர் பேசிட்டாங்க, நாளைக்கு எனக்கு போய் பேசுகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு இது குரு கொடுத்ததை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். சரி, அதான் சொல்லுவாங்க அவை, அர்த்த சபை 101 1001 புலவர், வார்த்தை 10,000 அப்படிங்கிறார். அர்த்த சபை 101 அப்படின்னா, சண்டைக்கு வாங்கினா 100ல் ஒருத்தர் சண்டைக்கு வந்துடுவாங்களாம். போருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா 100 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் வருவாங்களாம், சரி நான் போருக்கு வரேன் அப்படின்னு. 1001 புலவர் அப்படின்னா, படிக்கிறதுக்கு வர சொன்னால் 1000 பேர்த்தில் ஒருத்தர் வருவாங்களாம்மா படிக்கிறதுக்கு. அந்த காலத்தில் ஒருத்தர் நாங்கள் வரோம் அப்படின்னு வருவாங்களாம். வார்த்தை 10,000 அப்படின்னா, அப்படி சபையில் கற்றறிந்த சபையில் பேசுகிறதுக்கு வர சொன்னால் 10,000ல் ஒருத்தர் தான் வருவாங்களாம்மா. அது மாதிரி 10,000ல் ஒருத்தராக நான் வந்திருக்கிறேன். ஏன்னா பேசுகிறதுங்கிறது என்னங்க, கேட்குறது எப்போவுமே ஈஸி. யாராச்சும் பேசுனாங்க, நேற்று 5 பேர் பேசுனாங்க, உட்காந்து கேட்குறது ஈஸி. ஆனால் நம்மளை பேச சொன்னாங்கன்னா என்ன பண்ணுங்க, நம்மளும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் சொன்னாங்க இவங்க நான் ஆசிரியர் அந்த ஆசிரியர் அப்படின்னு. எந்த ஆசிரியராக இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வந்து பேசுகிறதா இருந்தால் நமக்கு ஒரு உதறல் இருக்குதா செய்யும். அதையெல்லாம் நம்ம குரு பார்த்துப்பாருங்கிற ஒரு தைரியத்தில் வந்து பேச வந்திருக்கிறேன். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தான் உரைக்கும் வார்த்தையை அன்றி நான் உரைக்கும் வார்த்தை அல்ல. அதனால் எது இருந்தாலும் புகழ் இருந்தால் குருவுக்கே, தவறு இருந்தால் எனக்கே அப்படின்னு சொல்லி நான் குருவின் தொடர்பை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா வருஷத்தில் முத நாள் நம்ம குருவோட தொடர்பை நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஜனவரி 1 நேற்று கொண்டாடினோம்.
அது வருஷத்தில் முதல் நாளுங்களா? வருஷத்தில் முதல் நாளா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாள் அது ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறோம். நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டுன்னு நாம் ஒரு நாள் கொண்டாடுறோம், சித்திரை 1. தெலுங்கு புத்தாண்டுன்னு அவங்க ஒரு நாள் கொண்டாடுறாங்க. ஆனால் எல்லாமே நம்மளா வச்சுக்கிட்டது. ஆனால் இது பூமிக்கு ஏதாவது புத்தாண்டுன்னு ஒன்று இருக்குதா? நான் 366 நாள் சுற்றிட்டேன், 60 நாள் சுற்றிட்டேன், இன்றைக்கி நான் அடுத்த நாள் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு பூமி சொல்லுதா? இல்லை, இதெல்லாம் நாம்ளே உருவாக்கி கொண்ட ஒரு இது வச்சுருக்குறோம் நாம். சரி, இந்த முதல் நாளில், இந்த முதல் மாதத்தில் நம்ம குருவை பற்றி சிந்திக்கலாம். என்ன தலைப்புக்கா அப்படின்னு சொன்னால், அப்படி சரி குருவை பற்றி சிந்திக்கலான்னு குருவின் தொடர்பு அப்படின்னு. ஏன்னா அந்த புக்கு நானும் கலைஞ்சி புக்கு கொடுத்தாடி அதை எடுத்தோடனே அம்மா பாடிட்டாங்க அந்த கவிதையை. அதுதான் குருவின் தொடர்புக்கு உண்டான கவிதை. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர்நான தீட்சையினால் உள்ளொடுங்கி வெய்யுரு எனும் பெரும்பதம் அடைந்தேன், மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, செயல் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் அப்படிங்கிறார் சாமிஜி. நாமெல்லாம் எதுக்கு வந்தோங்க? அவர் உய்யும் வகை தேடி குருவை தேடி போனார். நாமெல்லாம் எதுக்கு வந்தோங்க? நான்லாம் மேக்சிமம் வந்ததை உடம்புக்கு நல்லா இருக்கேன் போனால் அப்போ இன்னும் கொஞ்சம் குண்டு குண்டுன்னு இருப்பேன். எங்கள் வீட்டு ஐயா தான் கிளாஸுக்கு வந்தார். வந்துட்டு காலையில் எக்ஸசைஸ்க்கு வந்துட்டு சொன்னார், கிளாஸில் எக்ஸசைஸ் சொல்லித்தராங்க, நல்லா இருக்குது, லேடிஸ் கிளாஸ் திங்கள் வியாழன் நடக்குது போ அப்படின்னாரு. நம்மளுக்கெல்லாம் பெண்ணுங்க எக்ஸசைஸ்னால் என்னென்னே தெரியாது, நம்மளுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் நம்மளுக்கு ஒரு ஆசை என்னங்க, சிம்ம ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் மன்றத்துக்கு வந்தது. வேறு ஒரு நோக்கம் உய்யும் வகை தேடியெல்லாம் நாம் வரல. நம்ம அப்படியே மெயினான அடைஞ்சு இறைநிலையை நோக்கி பயணம் செய்யலான்னா வந்தோம். நான் வந்தது அப்படி, நீங்களும் அப்படி வந்திருப்பீங்களே என்னமோ தெரியல. ஒன்றா உடல் நலத்துக்காக வந்திருப்போம், இல்லைன்னா என்ன பண்ணுவோங்க, மனத்தில் ஏதாவது குழப்பமாக இருந்து மன நலத்துக்காக வந்திருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம மன்றத்துக்கு வந்ததில் இந்த 2 காரணங்களுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனால் சாமிஜி எதுக்கு வந்திருக்கிறாருங்க? உய்யும் வகை தேடி குருவை தேடி போனேன், உயர்நான தீட்சையினால் விளக்கம் பெற்றேன் அப்படிங்கிறாரு. நம்மளுக்கு தீட்சை கொடுத்தாங்களா இல்லைங்களா? கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே நம்ம குருவோட உயிர் தொடர்பு நேற்று சொன்னாங்க மறுபிறப்பு அப்படின்னாங்க. நம்மளுக்கு குருவோட உயிர் தொடர்பு கிடச்சிது. நாம் உய்வு பெற்றோமா? உய்யும் வழியை தேடணுமா? எதுக்கு தீட்சை வாங்கணுன்னே தெரியாது. என்னமோ கொடுத்தாங்க, தொட்டு கொடுத்தாங்க, நம்ம குரு மத்தியில் கவனிக்க சொன்னாங்க அப்படின்னு. நான்லாம் தீட்சை எடுத்துக்கிட்டப்ப ஒரு 5-6 பேர் எடுத்துக்கிட்டோம். எங்கள் குரூப்பே எடுத்துக்கிச்சு. நான் திங்கள் விட்டேன் என்னங்க, மறுபடியும் வியாழக்கிழமை தான் கிளாஸு. எல்லோரும் அடுத்த வியாழக்கிழமை வரத்துக்குள்ளே கண்ணு மண்டையெல்லாம் ஒரு சிலருக்கு வீங்கிருச்சு. என்னோடய ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஒன்றும் தவம் ஆற்றலாம் அப்படி இருந்துருச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு அவங்களுக்கு எது ஆகாமல் இருந்திருந்தா கூட என் மனசு திருப்தியாக இருந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் தீட்சை கிடச்சி கண்ணு மண்டையெல்லாம் வீங்கினோன்னே எனக்கு அப்படியே தாங்கிக்கவே முடியல. ஓ, நமக்கு தான் தீட்சை கிடைக்கலையாட்டிருக்குது அப்படின்னு ராமலிங்க ஐயாட்ட சொல்கிறேன். ஐயா, எனக்கு மறுபடியும் ஒரு தடவை தீட்சை கொடுங்கய்யா, அவங்களுக்கெல்லாம் கண்ணு மண்டையெல்லாம் வீங்கிருக்குது, அந்த அளவுக்கு பவர் கிடச்சிருக்குது, இங்கே குறுகுறுங்குதுங்கிறாங்க, ஓடுதுங்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலைங்கய்யா அப்படின்னு. ஐயா சொன்னார், தீட்சையெல்லாம் ஒரு தடவை தாம்மா கொடுப்பாங்க, டச்சு வேணால் கொடுப்பாங்க அப்படின்னு. எனக்கு அந்த உணர்வு கிடைக்கிறதுன்னு எனக்கு கிடைக்கிறதுன்னு நான் பட்ட பாடு, மனசு அவ்வளவு குழப்பம் எனக்கு. ராமலிங்க ஐயாட்ட சாயந்தரம் வருவேன், காலையிலையும் திங்கள் வியாழன் கிளாஸ் வரும், டெய்லி சாயந்தரம் வந்து டச் வாங்குவேன். அப்புறம் அந்த உணர்வு அந்த துடிப்பு கிடச்சதுக்கப்புறம் தான், ஓ, நமக்கு தீட்சை கிடச்சிருச்சு அப்படின்னு. எதுக்கு கிடச்சதுன்னு அவங்களுக்கு கிடச்சிருச்சு, நமக்கு கிடைக்கல. நம்ம உய்யும் வகை தேடியெல்லாம் நமக்கு ஆசைப்படலை, பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிடச்சிருச்சு, நமக்கு கிடைக்கலைங்கிற ஒரு அங்கலாப்பு தான். அது மாதிரி தொடர்பில், நம்ம குருவின் தொடர்பில் இருந்தால் கூட நமக்கு என்னன்னு தெரியாமையே நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். சரி, நம்ம நிறையா சப்ஜெக்ட், உடல் நலம், உடற்பயிற்சி, இதெல்லாம் நம்ம அகத்தாய்வில் எல்லாமே பார்த்துருக்கிறோம். பொதுவாக நம்ம இன்றைக்கி சிந்தனை விருந்து தானே, பொதுவாக சிந்திக்கலாம். சரி, நம்ம வாழ்க்கையை பற்றி குரு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தான், நம்ம குருவை சந்திச்சதுக்கப்புறம் தான் குரு தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிச்சுருக்கார். வாழ்க்கைன்னு என்னங்க, நம்ம பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள கேப்பு தான் வாழ்க்கை. அந்த கேப்பு தான் வாழ்க்கை. அது எவ்வளோ ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க? எவ்வளோ ஆண்டு காலம் நம்ம மனிதனோட வாழ்க்கை? 120 ஆண்டுகள். 120 ஆண்டுகள் இல்லைன்னா கூட நம்ம பெரியவங்கெல்லாம் என்ன வாழ்த்துறாங்க? 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க. 100 வருஷம் வாழ்ந்தால் கூட எத்தனை நாட்களுங்க? வெறும் 36,000 நாட்கள் தானே. 100 வருஷம் வாழ்ந்தால் கூட வெறும் 36,000 நாட்கள் தான் அப்படின்னு சாமிஜி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது. நாம் கிட்டத்தட்ட ஒரு 20,000 நாட்களுக்கு மேலே கடந்திருப்போம். இன்னும் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான்
ஒரு 10,000 15,000 நாட்கள் தான் இருக்க போகிறான். அதுக்கு நம்ம பொருள் தேவையெல்லாம் எவ்வளோ வேணுங்க? ரொம்ப கம்மி. இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தான் பொருள் தேவை நமக்கு அதிகமாக தேவைப்பட்டிருக்கு. இனிமேல் வாழ்கிற வாழ்க்கைக்கு பொருள் தேவை கம்மி தான். இதெல்லாம் நமக்கு தெரியும் தானே, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அது நீ என்ன பண்ணுங்க, நம்ம பொருள் சம்பாதிக்கிறது அது சேமித்து வச்சுக்கணும், நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு உதவும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணுமா ஒழிய, நாம் இறைநிலையை எதுக்கு நம்ம வந்தோம், எதுக்கு வந்திருக்கிறோம், எப்படி போக போகிறோம், எப்படி வாழணுங்கிறத நம்ம குருவு தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் தான், அகத்தாய்வு பயிற்சியெல்லாம் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை உணர்ந்துருக்குறோம். இதுதான் அப்படின்னு உணர்ந்துருக்குறோம். ஆனால் அதை வழிபடுத்துகிறோமா அப்படின்னா டவுட்டு தான். அப்பப்போ என்ன பண்ணுதுங்க, மனசு போயிட்டே தான் இருக்குது, மறுபடியும் அதில் போயிட்டே தான் இருக்கிறோம். அதனால தான் சாமி சொல்கிறாரு, கோயிலில் இன்றைக்கி ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க, ஒரு திண்ணீர் கொடுக்குறாங்க. நம்ம கோயிலில் நம்ம கூட நம்ம ஃபேமிலியெல்லாம் யாரும் வரலின்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, அங்கே இருக்கிற பேப்பர் எடுத்து வீட்டுக்கு பத்திரமா கட்டிட்டு வருவோம் இல்லைங்களா? வந்த உடனே யாருக்கு கொடுப்போம், கணவருக்கு கொடுப்போம், குழந்தைகளுக்கு கொடுப்போம், எடுத்துட்டுக்குங்க இந்த கோயிலுக்கு போனேன் பிரசாதம் அப்படின்னு கொடுக்குறோம். கோயில் பிரசாதத்தையே எல்லாத்துக்கும் வேணும்னு வெயிட் பண்ணுறான். எத்தனை நேரங்க, எப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் கொடுக்குறோம். நம்ம வாழ்க்கையை எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்குறான் இறைவன், கொடுத்துருக்குறாங்களா இல்லைங்களா? அந்த கொடுத்த சாமி கொடுக்குற பிரசாதத்தை நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாம் வாழ்க்கை எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸுங்க, அவ்வளோ பெரிய பிரசாதத்தை இறைவன் கொடுத்துருக்குறான். ஆனால் நம்ம அதை நினைக்கிறோமா? அது அவ்வளோ பெரிய பிரசாதம் நம்ம மதிப்பு கொடுக்குறோமா? கொடுக்கறதில்ல. நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு இறைவனே இவ்வளோ பெரிய பிரசாதத்தை கொடுத்துருக்குறாங்கிற உணர்வு இல்லாமையே நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். அதனால சாமி என்னங்க, வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க உணர்ந்து தான் வாழும்போது என்ன, கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேன் அப்படிங்கிறார் சாமிஜி. நான் வாழ்ந்துட்டேன், வாழ்ந்து எல்லாத்தையும் என்ன, அவர் கஷ்டம் நஷ்டம், சாமிஜி படாத கஷ்டங்களா, சாமிஜி படாத பொருள் நஷ்டமா, சாமிஜி சம்பாதிக்காத சம்பாதனையா, இவ்வளவையும் பார்த்துட்டாரு. ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் பண்ணி பார்த்துட்டாரு, எல்லாமே பார்த்துட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, கோடான கோடி எண்ணி அனுபவித்தேன் கண்டபலன் என அறிய நினைந்தேன் அப்படிங்கிறார். நாம் ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம். எப்போ நீங்கள் கூடு வரும் கூட்டம் கொல்லி வரை வருவாங்கன்னு அந்த நிமிஷம் வரையில் நாம் என்ன பண்ணுறோங்க, ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம் தான். என்றைக்கு நம்ம சிந்திக்கிறதே இல்லை. அவருக்கே எண்ணம் கோடான கோடி எண்ணம் வந்திருக்குது அப்படின்னா நாம் எத்தனை எண்ணம் நினைக்கிறோங்க, நாமெல்லாம் பல லட்சம் கோடி எண்ணம் நினச்சிட்டு நம்ம ஆட்டத்தை ஆடிட்டே தான் இருக்கிறோமா ஒழிஞ்சு சிந்திக்கிறது இல்லை. குரு தான் சிந்திச்சு நம்மளுக்கு ஒரு வழி கொடுத்துருக்குறாரு. இந்த தீட்சையை எடுத்ததுக்கப்புறம் அவர் என்னங்கிறாரு, கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் நான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே அப்படிங்கிறாரு. நமக்கு கொடுத்தாரா இல்லைங்களா? நம்ம அதை பற்றி சிந்திச்சிருக்கிறோமா? இந்த தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம்னாவது ஆடும் வரை ஆட்டத்தை கொஞ்சம் அடக்கி வைக்கிறோமா? ஆடிட்டே தான் இருக்கிறோம். அதனால் சிந்திக்கலாம் இனிமேல் கொஞ்சம். சரி, நாம் படித்தோம், பிறந்தோன்னு கொஞ்சம் பெருசானோன்னு எங்கே கொண்டு போய் விட்டாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாங்க. படித்தோன்னே அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, படிக்கிறாங்க. ஆண் குழந்தையாக இருந்தால் இப்போ ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசமே இல்லை, இப்போ சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தைய பெற்றுக்கிறாங்க, மறுபடியும் அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? இதெல்லாம் ஏன் செய்கிறோம்? எதுக்கு செய்கிறோங்க? என்னங்க, பக்கத்தில் வீட்டுக்கார அவங்க குழந்தைய பள்ளிக்கூடம் அனுப்புகிறாங்க, அதனால் நாமளும் என்ன பண்ணுறோங்க, நாமளும் அனுப்புகிறோம். பக்கத்தில் வீட்டுக்கார பையன் படித்து வேலைக்கு போகிறான், அதனால் நம்ம பையன் என்ன பண்ணுறோங்க, நீ ஏதாவது வேலைக்கு போங்கிறோம். நம்ம பிள்ளைக்கு பக்கத்தில் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணுறாங்க, நம்ம பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் என்னங்க, நாம் உணர்வு பூர்வமாக நம்ம நடத்திக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையை அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதில்ல. உணர்வு பூர்வமாக ஏன் எதுக்கு அதை செய்கிறங்கிறதே தெரியறதில்ல. இதெல்லாம் தான் ஒரு இதை அட்டவணை போட்டு வச்சுட்டு இது நடத்திட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நடக்கிறோன்னு வச்சுங்க. நம்ம பிறக்கிறப்ப விவரம் தெரியுதுன்னு சந்தோஷமாக இருக்கிறோமா, துக்கமாக இருக்கிறோமுங்க? சந்தோஷமாக இருக்கிறோம். படிக்கிறப்ப சந்தோஷமாக இருக்கிறோமா, துக்கமாக இருக்கிறோமா? பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்கன்னு சொன்னோன்னே எப்படி இருக்குதுங்க, சந்தோஷமாக இருக்குது. படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுங்க, படித்தா சந்தோஷம்னு படிக்கிறோம்,
கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணாத பசங்கிட்ட பேச சொல்கிறேன், டேய் நீங்களாம் கல்யாணமே பண்ணாதடா, நீ கல்யாணம் பண்ணலின்னா ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிற பிள்ளைங்க பசங்கிட்ட சொல்கிறேன். அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்க? இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பெற்று பேச்சு பேர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்களே. அதெல்லாம் அதில் எல்லாம் இன்பம்னு நினச்சி நம்ம செய்கிறோம். அதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் தேவை தான். ஆனால் அதில் நம்மளுடைய மகிழ்ச்சி அதிகமாக இருக்குதான்னா இல்லை. மகிழ்ச்சி குறைஞ்சிட்டு தான் வருது. இது எல்லாமே மகிழ்ச்சின்னு நம்ம போகிறோம். ஆனால் நம்மளுக்கு அதில் மகிழ்ச்சி இருக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா நம்ம அளவுக்கு மீறி நம்ம அதை சந்தோஷம் இருக்குதுன்னு நம்ம அனுபவிக்கிறதுனால நம்மளுக்கு அதில் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சாமிஜி இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாரா? எல்லாமே வேணுங்கிறார். பொருள் வேணும், இல்லற வாழ்க்கை வேணும், எல்லாமே வேணும் அப்படிங்கிறாரு. அது என்ன பண்ணுங்க, அளவோடு அனுபவிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்றையும் நம்ம அட்டாச்சிலேருந்து டிட்டாச் ஆகணும் அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் ஒன்றை பிடிச்சிட்டா அதையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்டாச்சாக இருக்கிறது டிட்டாச் ஆகணும். இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம போய் மறுபடியும் அவங்க வாழ்க்கையில் போய் நம்ம உள்ளே நுழையக்கூடாது. நான் பெற்றேன் வளர்த்தேன், நான் என்னை கவனிக்கிறதில்ல, இப்போ பொட்டாட்டி பேச்சு கேட்டு போயிட்டா அப்படின்னு இன்னுமே நம்ம பேசுகிறோமா இல்லைங்களா? இதெல்லாம் என்னங்க நம்மளுடைய அறியாமை அப்படிங்கிறாரு. சரி, நாம் ஏன் பிறந்தோங்க? வாழ்க்கைன்னு என்னங்க? பிறந்தாதான் வாழ்க்கை. ஏன் பிறந்தோம்? என்னங்க என்னமோ தெரியல, எங்கள் அம்மாவில் எங்கள் அப்பாவும் பெற்று போட்டாங்க அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். சாமி சொல்கிறார், நாம் ஏன் பிறந்தோம், நான் யார் அப்படின்னு சிந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? பிறந்த நாள் வந்தோடனே நம்ம கொண்டாடுறோம். பிறந்த நாள் வருதுன்னு கொண்டாடுறோம். அம்மா அப்பா சொல்லி இந்த பிறந்த நாள் அப்படிங்கிற. மனைவிக்கு பிறந்த நாள் வருது. ஃபஸ்ட்டு பிறந்த நாள் வரும்போது ஒய்ஃபுக்கு என்னென்னு வாங்கி தருவாங்க? ஃபஸ்ட்டு பிறந்த நாளைக்கு மனைவிக்கு என்னென்னு வாங்கி தருவான்? அவளுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் யோசனை பண்ணி அவளோட வாழ்க்கை நடத்தணுப்பா, அவள் என்ன ஆசைப்பட்டாளோ அதெல்லாம் நம்ம அவளுக்கு தெரியாமல் வாங்கி வச்சு கணவர் கொடுக்குறாங்களா இல்லைங்களா, விஷ் பண்ணுறாங்களா? அது நைட்டு 12 மணிக்கு எழுப்பி கொடுக்குறாங்களாம்மா. எனக்கு அது தெரியாது. நாங்கள் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு சென்னைக்கு எங்கள் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம். அவளுக்கு அடுத்த நாள் பர்த்டே. நாங்கள் ஹாலில் படுத்துருந்தா கீழே காரில் வச்சுட்டு வந்துடுச்சாட்டுறது எங்கள் மருமகன் கிஃப்டெல்லாம். நைட்டு 11:55 இருக்கு. நான் தூங்கிட்டேன். அழுங்காமல் கதவு திறந்து போச்சு. இவர் முழிச்சிருப்பாராட்டுறது. டக்கு நான் சத்தம் கேட்டுட்டு, இவர் யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு என்னை எழுப்புறாரு. நான் இந்நேரத்தில் யார் வர கேட்டு பூட்டிருது, கிரில் கேட்டு பூட்டி இருக்குது அப்படின்னு. நான் இல்லை, யாரோ வந்துட்டு போயிருக்கிறாங்க, போனாங்க அப்படின்னு. இவர் எந்திரி லைட்டு போடு. அப்புறம் எங்கள் மருமகன் கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்துச்சு மேலே வந்து. என்னங்க நீயே பண்ணு? ஆமாங்க, ஜீவிக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் என்னங்க நமக்கு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு அப்படி பார்த்து சொல்லலை, அதனால் அது என்னன்னு தெரியல. நைட்டு 12 மணிக்கு எழுப்பி கிஃப்ட்டு கொடுக்கணுமா இவர். அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் நல்லா கல்யாணம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இருக்கிறவனை பயமுறுத்திட்டு அப்படின்னு இவர் நான் சொன்னேன், நீங்கள் தான் எனக்கு வாங்கி தரல, ஏதோ நம்ம மருமகனாவது பிள்ளைக்கு வாங்கி தருது அப்படின்ட்டு நான் இது பண்ணேன். அதனால் நம்ம வருஷம் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது என்னன்னு தெரியாமல், எதுக்கு பிறந்துன்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்துருக்குறோம். நாம் அதெல்லாம் பிறந்ததுனால தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துவங்களோட வாழ்க்கையை நாம் அடுத்தவங்க பிறந்த நாள் கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தவங்க நம்ம நினைக்கிறாங்களா நினைக்கலிங்களா? அக்டோபர் 2ன்னா நம்ம யாரை நினைக்கிறோங்க? காந்தி நினைக்கிறோம். அவங்க குடும்பம் நினைக்கிறதே இல்லையா, நம்ம காந்தி நினைக்கிறோம். ஆகஸ்ட் 14னா மகரிஷி நினைக்கிறோம். நம்மளே யார் நினைக்கிறேன்? நம்மளுக்கு பிறந்தனால நமக்கு தெரியாது. அதனால தான் இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு ஒரு பாட்டு வந்துச்சு. ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். எப்படிங்க? ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஒவ்வொரு நாளும் இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். இவங்கெல்லாம் யாருங்க? இவங்களுக்கெல்லாம் ஆயுள் முழுவதும் இவங்களுக்கு சுபதினம் தான். அவங்க இன்றைக்கி நல்ல நாள் கெட்ட நாள்னு பார்ப்பாங்களா? பார்க்கவே மாட்டாங்க. வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். புத்தன் பிறந்து போதனை செய்தான், அன்புக்கு அதுதான் சுபதினம். காந்தி பிறந்து விடுதலை தந்தான், உரிமைக்கு அதுதான் சுபதினம். ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம். ஒருவர் துணிந்து வேதாத்திரியத்தை கொடுத்தார், அதுதான் உலகுக்கு சுபதினம்.
அப்படி வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க குருவை தொடர்பு கொண்டதுக்கப்புறம் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருந்ததுங்க? தன்னுடைய வாழ்க்கை தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கி அவங்கள இன்னும் நம்ம நினச்சிட்ருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படிங்க? வெந்ததை தின்று விதி வந்தால் போவதுதான் சாதாரண வாழ்க்கை. சாதாரண வாழ்க்கை. கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று பேத்தி பேரை எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம குழந்தைகள் அதேமாதிரி கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று இதெல்லாம் சாதாரண வாழ்க்கை. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட நம்மளெல்லாம் நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஆயுள் காலம் இருக்குதுன்னு வள்ளுவனை நினச்சிட்டு இருப்போமா இருக்க மாட்டாங்களா? நினச்சிட்டு இருப்போம். வள்ளுவரை என்றைக்கும் மறக்க முடியாது, காந்திஜியை மறக்க முடியாது, மகரிஷியை மறக்க முடியாது. இதெல்லாம் என்னங்க? தன்னலம் கருதாமல் பிறருக்கு உழைத்த உழைப்பு. அவங்க வாழ்க்கையை எப்படிங்க? பிறருக்கு கொடுத்துட்டாங்க. நட்டத்தை தானேற்று நன்மையை பிறருக்கு அளித்து இன்புற்று வாழ்வார்கள் ஈசன் நிலை உணர்ந்தவர்கள் அப்படின்னு. எந்த நஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க? தான் ஏற்றுக்குவாங்க. நன்மையை பிறருக்கு அளித்து நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிங்க? ஒரு சிறுவன் முட்டை வியாபாரம் பண்ணிடு, முட்டையை சைக்கிள் நிறையா கட்டிட்டு வந்திருக்கிறான். ஒரு பையன் கட்டிட்டு சைக்கிள் கட்டிட்டு வந்துருக்கிறான். எதுக்கால ஒருத்தர் இடிச்சிட்டார். இடிச்சோன்னே சைக்கிள் போட்டு விழுந்துட்டான். விழுந்த என்ன அவங்க முட்டையெல்லாம் எல்லாம் உடஞ்சிருச்சு. எல்லா முட்டையும் உடஞ்சிருச்சு. அந்த பையன் அழுகுறான். அழுதுட்டு இருக்கான். அவன் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன். அந்த வழியாக ஒருத்தர் போகிறார். ஏகன்னு அழுகிற அப்படின்னு. இப்படி நான் முட்டையை கொண்டு வந்தேன், உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளவு முன்னாடி 1000 ரூபா முட்டை உடச்சிட்டேன் அப்படிங்கிறான். உடனே அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு போகிறார். இந்த வச்சுக்கோ, உங்களால் முடிஞ்சதெல்லாம் ரோட்டில் போகிறேங்கிட்டு சொல்கிறார். உங்களால் முடிஞ்சதெல்லாம் ஏதோ ஆளுக்கு 10-20 கொடுங்க. பையன் சின்ன பையனாக இருக்கிறான், அழுகுறான், முதலாளிக்கு கொடுக்கணுன்னு அழுகுறான் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் கொடுக்க மாட்டாங்களா? அத்தனோட பையன் அழுகும்போது அப்புறம் எல்லோரும் கொடுக்குறோமே. அவர் 50 ரூபா கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அங்கே எல்லோரும் கொடுக்கும்போது பணம் 1000 ரூபாய்க்கு மேலே வசூலாயிருக்கு. வசூலானோன்னா அப்புறம் சொல்கிறாங்க எல்லோரும், சரிக்கண்ணு பரவாயில்ல, நீ எதா இப்படி உடச்சதுக்கு இப்படி எல்லாம் ஆளுக்கு 10-50 போட்டு கொடுத்துட்டாங்க, நீ கொண்டு போய் அவர் கொடுத்துரு, பரவாயில்ல, அவர் உனக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தாரு பாரு, அவரை நீ வாழ்க்கையில் மறக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த பையன் சொல்கிறான், இந்த முட்டைக்கு சொந்தக்காரரே அவர் தான், இந்த முட்டைக்கு சொந்தக்காரரே அவர் தான் கடைக்காரரு. நான் உடச்சது பார்த்துட்டு அவர் 1000 ரூபா அவர் ஏற்றுக்க முடியுமா நஷ்டம்? அதனால் அவர் வசூல் பண்ணுறன்னு பேர் வழின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருங்க, நாம் நஷ்டத்தை பிறருக்கு அளித்து அடுத்தவங்க 50-100 கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் பார்த்து நினச்சிருந்தா என்ன பண்ணுவான், நம்மகிட்ட வேலை செய்கிற பையன் சின்ன பையன் தெரியாமல் போட்டான்னு நினச்சி உடச்சிட்டான்னு நினச்சி ஏற்றுக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருங்க, உஷாரா நஷ்டத்தை பிறருக்கு அளித்து போகிறவங்க வரைங்களாம் 50-20-100ன்னு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அவர் லாபம் அடைஞ்சிட்டார். மகரிஷி மகான்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நஷ்டத்தை தானேட்டு நன்மையை பிறருக்கு அளிப்பார். இப்படி தான் நம்ம உலகமெல்லாம் இவ்வளோ குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்குது. இப்படி அடுத்தவங்களை ஏமாற்றி நாம் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதான் லைஃப் இஸ் கிவ் நாட் டேக் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கைனாவே என்னங்க, கொடுக்கறதா வாழ்க்கை, நம்ம எடுக்கிறது வாழ்க்கை இல்லை. ஆனால் நம்ம கொடுக்குறப்ப என்ன பண்ணுங்க, கையை உயர்ந்துருக்கு, வாங்குறேன் கை தாழ்ந்துருக்கு. எடுக்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோங்க, அடுத்துக்கிட்டு இருந்து கையேந்துறப்ப நம்ம கை தாழ்ந்துருக்கு. கொடுக்கறதா வாழ்க்கை. நம்ம சந்தோஷப்படுறோமோ இல்லை விரும்பலையோ, நம்ம ஆயுள் காலம் தண்ணி நம்ம என்னோட பொருள், என்னோட சொத்து, என்னோட குழந்தைங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் இந்த மண் என்ன பண்ணுங்க, நம்மளை கடைசியில் எதையுமே கொடுக்காது. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, பிடுங்கிட்டு தான் விடும். எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அது தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அந்த இடத்த வாங்கி கட்டிக்கலாம், இந்த இடத்த வாங்கி கட்டிக்கலாம், அந்த கார் வாங்கிக்கலாம், இந்த புடவை வாங்கி கட்டிக்கலாம், இந்த நகையை போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். ஆனால் இறக்குறப்ப என்ன பண்ணுங்க, நீ விரும்பினாலும் பூமி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு தான் விடும். அதனால் வாழுங்க. அதெல்லாம் உணர்ந்ததுனால என்ன பண்ணாங்க இவங்க, தக்க சமயம் வாய்க்குமெனில் அத்தனையும் சமுதாயத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னார் சாமிஜி. என் உடலில் உழைப்பால் அறிவால் நான் சம்பாதிப்பேன், தக்க சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையும் சமுதாயத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னார். கொடுத்தாரா இல்லைங்களா? கொடுத்தார். நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவருக்கு கடைசி காலம் தண்ணி அவருக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டாருங்களா? கஷ்டப்பட்டாரா? கஷ்டப்படல. இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டாரா? இல்லை. எல்லாம் சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு சமுதாயம் அவங்கள பார்த்துச்சு. ஆனால் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? நம்ம குழந்தைகள் மேலேயே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம பையன் பிள்ளை மேலேயா எல்லாம் இப்போவே எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுறது, இவனுங்கெல்லாம் நாளைக்கு நம்மளை பாப்பானுங்களான்னு யாருமே உறுதி சொல்ல முடியாது அப்படின்னு நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம வாழ்க்கையே அப்படிங்க விசித்திரமான புத்தகம். நம்ம வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான புத்தகம். நேற்றைய பக்கத்தை புரட்டி பார்க்கலாம்.
நேற்று என்ன நடந்துன்னு பார்க்குறேன். நாளைய பக்கத்தை புரட்டவே முடியாது. நாளை என்ன நடக்கு நம்ம சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. அப்படி ஒரு விசித்திரமான புத்தகம் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்குனுங்க, நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய பயணம். இப்போ ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சினிமா பார்க்குறோம் மேக்சிமம். அதுக்கு ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு காதல் லவ் பாட்டு, அப்புறம் அதில் வேறு லவ்வில் வேறு பிரிவு வந்துடும், அதுக்கு ஒரு சோக பாட்டு, வில்லன் ஜோக்கரு ஸ்டண்டு சண்டை இதெல்லாம் இருந்தால் தாங்க நல்லா இருக்கு. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ரசிப்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஒரு 4 கேரக்டரு ஒரு வீட்டில் நடந்து ஒரு கதை நடந்துச்சுன்னு வச்சுங்க, படம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, ஒரே வீடு ஒரு 4 மூஞ்சி அதையே பார்த்துட்டு படம் எப்படா விடுவாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்லுமா சொல்ல மாட்டாங்களா? ஏங்க ஒரு 2 மணி நேரம் பார்க்குற சினிமாவுக்கு அத்தனை கேரக்டர் தேவைப்படுது. சந்தோஷமாக பார்க்கணுன்னா அத்தனை கேரக்டர் தேவைப்படுது. நம்மளுடைய வாழ்க்கை 100 ஆண்டு கால வாழ்க்கை. அதில் எத்தனை கேரக்டர் சந்திக்கணும், எத்தனை கேரக்டர் சந்திக்கணும், அதெல்லாம் இருந்தால் தாங்க வாழ்க்கை நல்லா இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்க, இப்போ கல்யாணம் ஆன உடனே நம்ம கணவர் மட்டும் இருந்தால் போதும், மாமியார் மன்னவரெலாம் வேண்டாம், அவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது, நம்ம குழந்தைகள் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற. அது கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணுறோங்க, அவங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தையெல்லாம் குறைஞ்சி போயிடுது. குழந்தைக்கு கொண்டு ஹாஸ்டலில் கொண்டு விட்டுடுறோம். கணவர்கிட்ட தேவையான மட்டும் இல்லைன்னு என்ன பண்ணுறாங்க, செல்லை நோண்டிட்டு ஆளுக்கு ஒரு செல்லை பார்த்துட்ருக்குறோம். வாழ்க்கையில் அது எப்படி அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நாம் விரக்தி ஆகிட்டேன், எனக்கு மனசு சரியில்லை, மனசு குழப்பமாக இருக்குது அப்படின்னு. எல்லா உறவுகளோடு இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறார் சாமிஜி. அது சரியாக பயன்படுத்திக்கொள்ளணும். அப்படி நமக்காக வாழாமல் பிறருக்காக யாருக்கோ வாழ்ந்து காட்டுறதுக்கு வாழ்க்கையை பரிசு இல்லை. நமக்காக வாழ்ந்து காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இறைவன். மற்றவங்களுக்காக வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. நாம் என்ன பண்ணுறோங்க, மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்ம மற்றவங்க எப்படி அவங்கள விட நம்ம ஒரு மடங்கு நல்லா இருக்கணும், நம்ம கணவர் நல்லா வச்சுக்கணும். இதை பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லலைன்னா கூட என்ன பண்ணுங்க, சண்டை வருமா வராதா, வந்துடும். ஒரு 4-5 வருஷம் கழித்து மனைவிக்கு பிறந்த நாள் மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அன்னைக்கு பூரா அன்னைக்கு வீடே குருசேத்திரமாக தான் இருக்குது. நீ எல்லாம் பொண்டாட்டி மேலே ஒரு அக்கறை இருக்குது அது இருக்குதான்னு கேட்டுடுத்து சண்டை போடுவோம். பக்கத்தால் எங்கள் அண்ணன்லாம் பாரு எப்படி எங்கள் அண்ணி வச்சுருக்கிற அப்படின்னு சொல்கிறோமா சொல்லிங்களா, சொல்லுவோம். அது மாதிரி தான் இப்படி ஒரு சங்கீத வித்வான், அவர் நல்லா ஊருக்கு போய் கச்சேரி நடத்துவார். அப்படி கச்சேரி நடத்திட்டு நண்பர் வீட்டுக்கு வருவார். வந்தாருன்னா நண்பர் வீட்டில் தங்கிட்டு சாப்பிட்டு அடுத்த நாள் தான் கிளம்புவார். தூரத்துலேருந்து வரும்போது அவங்க ஊருக்கு வரும்போது அவங்க ஊரில் தங்கிட்டு போவார். அப்படி சாப்பிடும்போது அவர் சாப்பாடு நண்பரோட மனைவியை சாப்பிடுங்கன்னு சாப்பாடு போடும்போது நண்பருக்குமே அவருக்கும் சாப்பாடு போடும்போது அவர் எப்பவுமே பிணைஞ்சு ஒரு உருண்டை எடுத்து வச்சுருவார். எதுக்குங்கண்ணா அப்படி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அன்னி வீட்டில் இருக்கிறாள, எப்பவுமே நான் முதல் வாயை அன்னைக்கு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். வெளியூர் வந்தாலுமே அவன் ஞாபகமாக நான் ஒரு உருண்டையை எடுத்து வச்சுருவேன். அவளுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு மனசுக்கு திருப்தி அப்படின்னு சொன்னோன்னே அந்த நண்பர் போனோடனே அவங்க வீட்டுக்காரி தன் கணவர்கிட்ட என்ன சொல்லுவா அப்படிங்க, சண்டையாம்மா. ஏன் அவரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு தானே, எப்படி ஊர் விட்டு ஊர் வந்தால் கூட மனைவி மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் சாப்பிட்றப்ப எடுத்து ஒரு உருண்டையை மனைவியே இல்லைன்னா கூட பரவாயில்ல மனைவிக்கு கொடுத்த மாதிரி நினச்சி கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு நாள் நான் சாப்பிட்டையான்னு என்னை கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னு. ஏன் நீ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுக்கு ஏன் மென்னி சாத்தம் போடுற அப்படின்னு சொல்லிடுறோம். இப்படி அவர் வருஷம் அங்கே சொற்பு சங்கீத வரும்போது கச்சேரிக்கு வரும்போது இவருக்கு அவர் நண்பர் வரனாவே அவருக்கு பயமாயிருமாம்மா. இவருக்கு மனசில் சந்தோஷமே போயிடுச்சு. அவர் வந்துட்டு போனாவே ஏதாவது பிரச்சனை வந்துடுமாம்மா. அதனால மனைவி மேலே அன்பு இல்லை அவரெல்லாம் அப்படி வச்சுருக்காரு இப்படி வச்சுருக்காரு. இப்படியே கொஞ்சம் இப்படி ஒரு 4-5 வருஷம் ஓடிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு நாள் அதேமாரி அந்த கச்சேரிக்கு வராரு. வரும்போது நண்பர் வீட்டில் சாப்பிட்றாரு. அதேமாரி நண்பர் மனைவி சாப்பாடு போடுறாரு. போடும்போது அவர் ஒரு உருண்டையை பிடிச்சி வச்சுட்டு இன்னொரு உருண்டையை எடுத்து பிடிச்சி வைக்கிறாராம். அப்புறம் இவர் இந்த அம்மா கேட்குது, ஏங்கண்ணா என்னங்கண்ணா 2 உருண்டை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பர் சொல்கிறாராம்மா, இல்லைப்பா நான் ஊர் கச்சேரிக்கு போகிறல, போகும்போது என்னோட கூட பாடின ஒரு பொண்ணு எனக்கு விருப்பமாயிருச்சு, அந்த பொண்ணு மேலே எனக்கு விருப்பமாயிருச்சு, அதனால் இன்னொரு அண்ணி வந்துட்டாங்க எனக்கு அப்படின்னு சொன்னாராம். அந்த பெரிய அண்ணிக்கு ஒரு உருண்டை, சின்னன்னிக்கு ஒரு உருண்டை அப்படின்னு சொன்னாராம்மா. இவர் உடனே நண்பர் வந்து மனைவி முகத்தை பார்த்தாராம்மா. இது ஒன்றும் பேசலையா. அவர் போனதுக்கு அப்புறம் சொன்னாராம்மா, நானும் உருண்டை பிடிச்சி வைக்கிட்டேன் அப்படின்னு கேட்டாராம்மா. நானுக்கு தினம் சாப்பாடு சாப்பிட்றப்ப உனக்கு ஒரு உருண்டை கொடுத்துட்டு சாப்பிட்டா அப்படின்னு கேட்டாராம்மா.
வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீங்கள் எப்பவும் போலவே இருங்க அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுறோங்க, அடுத்தவங்களோட வாழ்க்கையை நினச்சி அவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை யார் கொடுத்ததுங்க நமக்கு? நம்மளுடைய கருமையும் தான் கொடுத்துருக்குது. நம்மளுடைய கருமையும் தான் இந்த வாழ்க்கை துணை, இந்த அம்மா அப்பா, இந்த உருவம், இந்த உடல், இந்த வயசு அப்படிங்கிறதெல்லாம் யார் கொடுத்ததுங்க? இறைநிலை நம்மளுடைய கருமையும் தான் நம்மளுக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்துருக்குது. அது புரியாமல் நம்ம என்ன பண்ணுறோங்க, உன்னை கட்டுன்னே நம்ம மதுரையில் கேட்டாங்க, அங்கே கேட்டாங்க, இங்கே கேட்டாங்க அப்படின்ட்டு இருக்கிறோம். ஆனால் கொண்டு வந்து நினச்சது எதுங்க? நம்மளுடைய கருமை, நம்மளுடைய வினைப்பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையுது. அதனால தான் சாமி சொல்ல வினைப்பதிவாய் தேகம் கண்டேன். சாமி சொல்ல வினைப்பதிவாய் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், இறைவா உன்னை மறந்தேன், என்னுள் இருந்து மீட்டு அப்படிங்கிறார். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம புரியாமல் என்ன பண்ணுறாங்க, நம்ம அம்மா அப்பாவை, நம்ம வாழ்க்கை துணி நீ எங்கேயே கேட்டாங்க, என்னைக்கு ஒன்று இந்த ஆள் கட்டி வச்சு அப்படின்னு நம்ம அம்மா அப்பாவை அவங்க வாழ்நாள் முழுவதும் திட்டிகிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்கும் போதெல்லாம் நம்ம சொல்கிறது. கோயிலுக்கே எதுக்குங்க போகிறோம்? நம்ம கோயிலுக்கு எப்போ போவோங்க? ஏனுங்க, பிரச்சனை வரும்போது தான் போவோம். நல்லா வச்சுருந்தாருன்னு வச்சுக்கா, போய் கடவுள்கிட்ட போய் இறைவா என்னை நல்லா வச்சுருக்கா, காமாட்சியம்மா எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறா, இவ்வளோ சொகத்தை கொடுத்துருக்குறா, இப்படி கொடுத்துருக்குற அப்படின்னு நம்ம போய் சாமிகிட்ட கேட்போமா? கேட்கவே மாட்டோம், சொல்லவே மாட்டோம். பிரச்சனைன்னும் போது எங்கே போய் சொல்லுவோங்க? அப்போ தான் கடவுள்கிட்ட போய் சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனைனா நம்ம அடுத்தவங்க எளிதில் குறை சொல்கிற பழக்கம் யாருக்குன்னா நமக்கு தான். சரி, சமுதாயத்தை அடுத்தவங்களை நோக்கி பார்க்கணும். ஆனால் நம்ம என்னங்க, நம்மளை அடுத்தவங்க நம்மளை பார்க்கணும், நம்மளை நோட் பண்ணணும். நம்ம அடுத்தவங்களை நம்ம இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் தாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு விசேஷத்துக்கு போகிறோன்னா கூட என்ன பண்ணுறோங்க, நம்ம அடுத்தவங்க நம்மளை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் தான் நம்ம போகிறோமா ஒழிஞ்சு நம்மளை பார்க்க வச்சவங்கள யாருங்க? நாம் அடுத்தவங்களை நாம் திருப்பி பார்த்தவங்கள யாருங்க? மகான்கள் தான். அவங்க அதை பற்றியெல்லாம் கவலையே படல, அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்களெல்லாம் இன்னுமே என்ன பண்ணுறாங்க, திரும்பி பார்க்க வைக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய குருவின் தொடர்பு. சரி, அடுத்தது மாற்றம் ஒன்றே மாறாதது. சாமிஜி சொல்கிறார், குருவின் தொடர்பு கிடச்சதுக்கப்புறம் தான் எதுவுமே என்ன பண்ணுறோங்க, இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி ஆயிடுச்சு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுருக்குறோம். ஆனால் சாமிஜி சொல்கிறாரு, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறார். மாறாதுங்களா? எல்லாமே மாறிட்டே தான் இருக்குது. இப்படி இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறோம்னா நாளைக்கு அதே சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி கவலை இருக்குதுன்னா நாளைக்கு அதே கவலை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. கோயிலுக்கு போனால் ஆறுதல் கிடைக்கும், குருவிடம் போனால் மாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறார் சாமிஜி. கோயிலுக்கு போனால் ஆறுதல் தான் கிடைக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், போய் சாமிகிட்ட முறையிட்டு வந்துட்டேன், அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு ஆறுதல் தான் கிடைக்கும். ஆனால் குருவிடம் வந்தால் பிரச்சனைக்கு மாறுதல் கிடைக்கும். 100 புத்தகம் படிப்பதும் சரி, குருவிடம் 1 மணி நேரம் இருப்பதும் சரி. சும்மா அர்ஜுனன் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தான் நம்ம கிருஷ்ணன் பார்த்துருக்கிறார், உன்னோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, நீ போய் ஒரு குருவிட்ட போய் ஒரு நாள் தங்கிட்டு வா அப்படின்னாராம். குரு அப்படிங்கிற என்ன எப்படிங்க, தன்னுடைய அனுபவத்தை நம்மளுடைய வாழ்க்கைக்கு கொடுப்பவர் தான் குரு. மாறுவது மனம், மாறிட்டே தான் இருக்குது மனசு. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, தியானம் பண்ணு அப்படிங்கிறாங்க. தியானம் பண்ணுனா அப்படின்னா நம்மளுக்கு மனசோட வலுவு அதிகமாக நம்மளுடைய கருத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய மனசு மாறிட்டே தான் இருக்குது. இப்போ நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டிருக்கிறேன். 50 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் அவங்க விற்கிறவங்கிட்ட போய் கேட்குறேன். கேட்டு நான் அவர் 60 லட்சம் சொல்கிறாரு, எனக்கு பட்ஜெட்டு 50 லட்சம் தான், 10 லட்சம் இடிக்குது. நான் என்ன பண்ணுவேங்க, 50 லட்சத்துக்கு அவர் கொடுத்துட்டாருன்னா பரவாயில்ல அப்படின்னு வெடிய நாளைக்கு சரி நாளைக்கு வாங்க, நேரில் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு பூரா என்னோடய சிந்தனை எப்படி இருக்குங்க, எப்படியோ அவர் 50 லட்சத்துக்கு சம்மதிச்சிருவேணும். சரி கடவுளை, உனக்கு நான் ஒரு அபிஷேகம் பண்ணிடுறேன், எனக்கு அந்த வீடு எனக்கு கிடச்சிருவேணும் அப்படின்னு வெடி தூக்கம் வருமா வராதுங்களா? வரவே வராது. அவரை போய் பார்த்து பேசி அந்த வீட்டை வாங்குறதுன்னு எனக்கு தூக்கம் வராது. இதே ஒரு நண்பர் வாங்குறாருன்னு வச்சோம், என்னோடய ஃப்ரெண்டு அந்த வீட்டை வாங்குறான், வா நாளைக்கு போய் அவர்கிட்ட கேட்கலாம், அவர் 60 லட்சம் சொல்கிறாரு, 50 லட்சத்துக்கு முடிச்சிடலாம், நீ கேட்டுமா, நம்ம 2 பேரும் போய் கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. கேட்டு பார்க்கலான்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு வெடி எனக்கு டென்ஷன் இருக்குங்கிறீங்களா? அவங்க 50 லட்சத்துக்கு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டின்னு என்ன, கூட போகிறோம்.
கூட போகிறோம், அவ்வளோதான். எடுத்தா வாங்கிக்கிட்டு, கொடுக்கலின்னா வந்துட போகிறோம். எனக்கு அதில் துளி கூட டென்ஷனே இருக்காது. மனசு எப்படிங்க, அடுத்தவங்க பிரச்சனையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, நம்மளுது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நம்மளுக்கு பெருசு, அந்த மனசு அவ்வளவு ஆசைப்படுது அப்படிங்கிறாரு. அதான் விவேகானந்தர் சொற்பொழிவுக்கு போகிறேன்னா கூட என்ன பண்ணுவாருங்க, மனசு நம்ம இப்போ இன்றைக்கி பேச சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுங்க, நான் 2 நாளாக நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், நேற்றெல்லாம் இப்போ இவங்க புட்டு வச்சுட்டாங்க, மறுபடியும் போய் நைட்டு கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், வேறு இதெல்லாம் வேறு எடுத்துனா வேறு கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், இவங்கெல்லாம் பேசிட்டாங்க. ஆனால் விவேகானந்தர் என்ன பண்ணுறாங்க, மனசு ரிலாக்ஸாக நாளைக்கு பேசணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, பிரபஞ்சத்தில் ஒப்படைச்சிட்டு நான் எப்பவுமே நோட்ஸ் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார் விவேகானந்தர். நான் போனேன்னா எனக்கு என்னை எரியாமையே சுத்த வெளியிலிருந்து எனக்கு வந்துடும், நான் பேசிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. நாமெல்லாம் என்ன பண்ணுறோங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்து 1 மணி நேரம் நம்ம தெரிஞ்ச அன்பர்கள் முன்னாடி பேசுகிறதுக்கே நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறோம். அந்தளவுக்கு மனசு என்னங்க பாடுபடுது. நான் சர்ச்சில் ஒருத்தர் புது மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு. அவரு ஒரு 50-60 பொண்ணு பார்த்துட்றாரு. 60 பொண்ணு பார்த்து ஒரு பொண்ணு செலக்ட் ஆகி ரொம்ப வருஷமாக பொண்ணு தேடி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. வரும்போது எதுக்கால ஒரு அழகான பொண்ணு வருது, பார்த்து சிரிக்குது. இவரை பார்த்து இவருக்கு மனசு எப்படி இருக்குதுங்க, ஆஹா அவசரப்பட்டுட்டுமே, இவ்வளவு நாள் பொறுத்திருந்துமே, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா அந்த பொண்ணு நம்மளை பார்த்து சிரிக்குது, நம்ம இவ்வளோ கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மனசு உடனே என்ன ஆகுதுங்க, 50-60 பொண்ணு பார்த்து செலக்ட் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுதுங்க, இன்னொரு பொண்ணை பார்த்த உடனே மனசு மாறுது. இப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்காதுங்களா? கண்டிப்பாக நடந்திருக்கு. எங்கள் சொந்தக்காரர் நிறையா பொண்ணு பார்த்துருப்பாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த பொண்ணு தரல அப்படின்ட்டாங்க. வேறு பக்கம் உறுதியானதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் சொல்லி விட்றாங்க, நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு வரோம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க நிச்சயம் பண்ணியாச்சு. அப்புறம் இவங்களுக்கு எங்கள் சொந்தக்காரங்கன்னா மனசே ஒப்பலை, இந்த தொலைஞ்சு போனவங்க மொதத்தான் சொன்னாங்களா, ஏன்னா அவங்க ஒரு 10 பவுன் எச்சா போடுறாங்க, கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காக இது அமையிலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அமைஞ்ச பொண்ணு என்ன ஆயிடுச்சுங்க, தேவையில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தேவையில்லைங்க, அந்த பொண்ணு அமைஞ்சிருந்தா பரவாயில்ல, அப்படி மனசு அலைபாஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு 10 லட்ச ரூபா லாட்ரியில் விழுந்துருது. திடீர்னு அவர் ஆப்ரேஷன் பண்ணி அவர் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு லாட்ரி சீட்டில் 10 லட்சம் விழுந்துருக்குது, அது அவருக்கு திடீர்னு சொல்லக்கூடாது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் டாக்டர் சொல்கிறாங்க, அப்போ தான் அவர் தான் அங்கே ப்ரைஸ் வாங்க முடியும், அவர்கிட்ட தானே கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் போய் மெதுவாக சொல்கிறாரு, உங்களுக்கு லாட்ரி சீட்டில் 1000 ரூபா விழுந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாட்ரி சீட் வாங்குவீங்களா நிறையா? ஆமாம் நான் நிறைய வாங்குவேன் அப்படின்னு. உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ் விழுந்தா என்ன பண்ணுவாங்க? என்னை இந்த கடவுள் தான் காப்பாற்றினார், அதனால் அவருக்கு உண்டியில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் டாக்டர் சொல்கிறார், 10,000 விழுந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 10,000 விழுந்தா என்னை இந்த கடவுளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வைப்பேன், அபிஷேகம் பண்ணி நான் என்னை காப்பாற்றின கடவுளுக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்போ 1 லட்ச ரூபா விழுந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. 1 லட்சம் விழுந்தா ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி நான் என்ன பண்ணுறேன், பணத்தை சாவியாக போய் பார்த்துட்டு வந்துட்டேன், நான் பணத்தை என்ன பண்ணுறேன், ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுத்துருவேன். 10 லட்ச ரூபா விழுந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. 10 லட்ச ரூபா விழுந்தா உங்களுக்கு பீஸ் கொடுத்துருவேன், என் உயிரையே காப்பாற்றணுவீங்க நீங்கள் தான் அப்படின்னு சொன்ன உடனே டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்களா. அப்படி என்ன அவருக்கு எனக்கு மனசு டக்குன்னு அந்த பணத்து மேலே ஆசை வந்துருச்சு, 10 லட்சம் எனக்கு தரையா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. மனசு என்ன பண்ணுதுங்க, அலபாஞ்சிட்டே தான் இருக்குது. நமக்கு மனசு ஒரு பக்கமாக இருக்கிறதில்ல, துறவியாக இருந்தால் கூட மனசு விடுறதில்ல. ஆனால் ஞானிகளுக்கெல்லாம் எப்படிங்க, வள்ளலாருடைய மனசு தன்னுடைய கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன் அப்படின்னார். நான் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன், ஆனால் கேட்குறீங்க யாரும் இல்லை, அதனால் கட்டி கொண்டேன் அப்படின்னு. ஆனால் அவருடைய மனசு ஆறுச்சானா ஆறவே இல்லை. அதுக்கப்புறம் யார் உடம்பை எடுத்துட்டார் 10 வருஷத்துக்கு, மகரிஷியோட உடம்பை எடுத்து 10 வருஷம் உடம்பு இருந்து இந்த வேதாத்திரியத்தை கொடுத்துட்டு போனார். அந்த தான் உணர்ந்ததை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் நாமளே என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்த செகண்டு நம்ம மனசு மாறிட்டே இருக்குது. துறவியாக இருந்தால் கூட ஒரு துறவி இருந்தாருங்களா, ஒரு துறவி ஆசிரமம் வச்சு நடத்திருக்கு. அவருடைய காவி வேஷ்டி எலிக்கு அடிச்சிருக்கு. எலிக்கு அடித்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த எலி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குதுன்னு ஒரு பூனை வளர்த்துறாரு. பூனை வளர்த்தும் போது பூனைக்கு பால் வேணும் இல்லைங்க, அதனால் பால் வேணும்னு ஒரு மாடு எடுத்து வாங்கிட்டு வந்து கட்டுறாரு.
பால் பூனைக்கு பாலுக்கோசரம் அந்த மாட்டை பராமரிக்க ஒரு பெண்ணை நியமிக்கிறார். அந்த பெண்ணு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மாட்டு பால் வெள்ளம் பீச்சி எல்லாம் கொடுக்குது. கொடுத்துட்டு இருக்கும்போது மாடு கன்று போட்டுருது. ஒரு மாடு 2 மாடு ஆயிடுது, கன்றுக்குட்டி ஆயிடுது. அதை பராமரிச்சுட்டு அந்த பொண்ணு அங்கே ஆசிரமத்திலே தங்க வேண்டிய சூழ்நிலையாக போயிடுது. அப்புறம் கடைசியில் இந்த மாட்டு பண்ண ஒரு 4-5 மாடு ஆயிடுது. இவர் மாட்டையெல்லாம் பாலையெல்லாம் வெளியில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, பணம் சேருது. இவர் கடைசியில் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்றாரு. துறவியாக போனவர் என்ன பண்ணுறாருங்க, பெண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு துறவி மனசு அப்படி மாறிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. அதனால தான் நம்ம சின்ன வயசில் கூட பட்டாம்பூச்சி பிடிப்போம். பிடிச்சிட்டு திருப்பி பார்த்தா என்ன நினைப்போங்க, கொஞ்ச நேரம் வச்சுருந்து போட்டு விட்டுருவோம் பார்த்தீங்களா. அது வந்து ஓடி ஓடி போய் பிடிப்போம். பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பார்ப்போம், பார்த்துட்டு விட்டுருவோம். ஏன் பிடிச்சுனே தெரியாது, மனசு அப்படியே அலைபாஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதான் சாமி சொல்கிறார், இப்போ மனசு ஒரு நிலையாக இருக்கவே இருக்காது. அதுக்கு நம்ம தவம் பண்ணி தான் மனசை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம எப்பவுமே அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது, குறை சொல்கிறதுலையே நம்ம வாழ்க்கையை நடத்திட்டுருக்குறோம். ஒரு ரயில் பயணத்தில் ஒரு ஜப்பான்காரர் வர்றாரு. இந்தியர்களை அவமானப்படுத்துறதே வெளிநாட்டுக்காரருக்கு வாடிக்கையாக இருக்குது. எப்பவுமே இந்தியர்கள்னாவே கொஞ்சம் இதாக பார்க்குறது, கொஞ்சம் சின்ன நாடு, ஏழ்மையான நாடு அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு ஜப்பான்காரர் இந்தியருக்கு எதுக்காலும் ஒரு 500 நோட்டை கிழிச்சு எறிகிற அப்படி. இங்கே நாங்களும் 500 நோட்டை கிழிச்சு எறிஞ்சிட்டு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு உடனே ஒரு அமெரிக்கர் சொல்கிறாரு 1000 நோட்டை கிழிச்சு எறிகிறார். உடனே இந்தியன்காரர் பார்க்குறாரு. ஒரு ஆஸ்திரேலியாக்கார் 2000 நோட்டை கிழிச்சு எறிகிறாங்க. இவங்க நாம் என்ன பண்ணுவாங்க, இவர் உடனே பார்த்தாரு இந்தியன்ஸ். ஏன்னா நம்ம ஏழ்மையாக இருந்தால் கூட அறிவு நமக்கு அதிகம். செக் புக் எடுத்தார், 1 லட்ச ரூபா எழுதி கிழிச்சு எறிஞ்சிட்டார். செக் புக்கில் இருக்கிற ஸ்லிப் எடுத்து அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, உடனே கூட்டு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் என்ன 1000 ரூபா 500 ரூபாய்க்கு கிழிச்சு எறிகிறீங்க, நான் 1 லட்ச ரூபாய்க்கு கிழிச்சு எறிகிறேன் அப்படின்னு ஒரு செக் புக் எடுத்து கிழிச்சு. அதனால் அவ்வளவு அறிவு வேலை செய்யுது நமக்கு. அதனால தான் நம்மளுடைய பூமி ஆன்மீக பூமி அப்படிங்கிறாங்க. அந்த அறிவெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம அறிவை நம்ம ஆக்கப்பூர்வமாக செலுத்தணும் அப்படிங்கிறார். அடுத்தது, நாம் குருவை நாம் தேடி போகவில்லை, குரு நம்மைத்தான் தேடி வந்திருக்கிறார். குருவின் தத்துவம் கேட்பதற்கல்ல, கடைபிடிப்பதற்கு. நம்ம கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, கடைபிடிக்கணும் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, ரொம்ப சிரமப்படுறோம். காலையில் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னாவே சிரமமாக இருக்குது இல்லைங்களா, சிரமமாக இருக்குது. கோவப்படாத அப்படின்னு சொன்னால் சிரமமாக இருக்குது. சினம் தவித்தல்னா சிரமமாக இருக்குது. அளவு முறையோட சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் சிரமமாக இருக்குது. எதுவுமே நம்ம கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் கடைப்பிடிக்க சொன்னால் கஷ்டமாக இருக்குது. இப்படி வந்து பேச சொன்னால் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்போம், ஆனால் அது கடைப்பிடிக்கிறது நம்மளுக்கு. ஆனால் அவங்களாம் கடைப்பிடிச்சாங்க. தான் சாமி சொல்கிறார், குரு இல்லாத வித்தை பால் அப்படிங்கிறார். குரு இல்லாமல் நம்ம எது கற்றுக்கிட்டாலும் என்னங்க, அது நமக்கு பலன் தராது அப்படிங்கிறாங்க. சாமி சொல்கிறாரு, மனிதனோட வாழ்க்கை ரொம்ப தெய்வீகமானது. பிறப்பிலேயே எது உயர்ந்த பிறப்புங்க, மனித பிறப்பு தான் உயர்ந்தது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்க. ஏன்னா நமக்கு கீழே இருக்கிற 5 அறிவும் தண்ணி அதோட வாழ்க்கையை அது மட்டும்தான் வாழ முடியும். மற்றவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நாம் நினச்சா என்ன பண்ணலாங்க, நம்மளை மீறி 6 அறிவு இல்லை, 5 அறிவுக்கும் செய்யலாம். பஞ்சபூதங்களுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். பிரபஞ்சத்துக்கு ஏன் பாதுகாப்பாக இருக்கணுங்க, நம்மளுடைய எண்ணங்கள் போயினா பிரபஞ்சம் கெடுது. பிரபஞ்சத்தையும் நம்ம பாதுகாக்கலாம், சுத்த வெளியோடு நம்ம இணைந்து இருக்கலாம். அந்தளவுக்கு அறிவு மிகுந்தவன் யார் அப்படின்னா மனிதன் தான். மனிதன் நினச்சா யாருங்க, மனிதன் விட்டு அடுத்தது இறைவன். மனிதனும் தெய்வம் ஆகலாம். வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம். வாளை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம். மெழுகு போல உருகி ஓடி ஒளியை வீசலாம் அப்படின்னு கண்ணதாசன் பாடுறார். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நமக்கு மனிதனாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படிங்கிறாங்க. சக மனிதனுக்கு நம்ம சக உயிர்களுக்கு நம்மளால் தொண்டு செய்யணும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம 100 ரூபா சம்பாரிச்சா சாமிஜி எத்தனை ரூபா சமுதாயத்துக்கு கொடுக்கணுங்கிறாருங்க, 1 ரூபா கொடுக்கணுங்கிறாரு. ஆனால் நமக்கு மனசு வருதுங்களா, 100 ரூபா இருந்தால் 1 ரூபா கொடுத்துருவான். அதே 1 லட்ச ரூபா வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, 10 லட்ச ரூபா சம்பாதிச்சுன்னு வச்சுக்கோ, கணக்கு போட்டு பார்த்துட்டேன்னு ஐயோ 5000 ரூபா கொடுக்கணுமா, அவ்வளோவெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணுறேங்க. அந்த 1% கொடுக்கறது கூட நான் 101 ரூபா தானே கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்லுவோம். அதே ஒரு தொகையாக வரும்போது 5000 10,000 வரும்போது மனசு கேட்குறதில்ல, நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இறைவன் தன்னை ரசிக்க எடுத்த முழு வடிவம் யாருங்க, மனிதன் தான். இப்போ அமெரிக்காலையெல்லாம் 60 மாடி 50 மாடி சர்வசாதாரணமாக கட்டடம் கட்டுறாங்க.
15 மாடி 20 மாடி சேல்ஸ் ஆயிருங்களாமா. 15 மாடி நின்று நல்லா சீக்கிரம் சேல்ஸ் ஆயிருமாமா. அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆகிறதுனா ரொம்ப கஷ்டமாமா. அப்புறம் இவங்க என்ன பண்ணலாம், இன்ஜினியர் எல்லாருமே 60 மாடி 70 மாடி சர்வசாதாரணமாக கட்டுறாங்க. என்ன தான் பண்ணுறது, இதுக்கு என்ன ஐடியா அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து ஐடியா சொன்னாருங்களாமா. அந்த ஐடியா வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுங்களாமா. ஏன்னா இங்கேருந்து நம்ம 60 மாடி 70 மாடி போய் சேர்றதுக்கு 20 நிமிஷம் 30 அரை மணி நேரம் கூட ஆயிருமாமா. ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே அரை மணி நேரம் சும்மா நின்றுட்டு போகிறோன்னா போர் அடிக்குங்களா அடிக்காதுங்களா, அடிக்கும். அதனால் ஒரு 15 ஃப்ளாட்டுன்னா சீக்கிரம் சேல்ஸ் ஆயிடுது. அப்புறம் அவர் அந்த ஒரு இன்ஜினியர் கொடுத்த ஐடியா என்னென்னா, சுற்றி வர கண்ணாடி வச்சுட்ருங்க அப்படின்னாங்க. சுற்றி வர முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுருங்க அப்படின்னாங்களாம். முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோங்க, பார்த்துட்டே போவோம். ஒரு கண்ணாடி இருந்ததுன்னா உடனே நம்ம பார்க்குறோமா இல்லைங்களா. ஏன் அந்த பழக்கம் நம்மகிட்ட வந்ததா, இறைவனே நம்மை அவனே தன்னைத்தானே ரசிக்க எடுத்த முழு வடிவம் யாருங்க, மனிதன் தான். அப்புறம் அந்த ரசிப்புத்தன்மை நமக்கு இருக்குமா இருக்காதுங்களா, இருக்கும். அதனால் அமெரிக்கா கண்டுபிடிச்ச உண்மை, நான் அப்படி தான் நினச்சேன், ஒரு கண்ணாடி பார்த்து அதனால தான் நம்ம பார்க்கணுன்னு தோணுதா நமக்கு அப்படின்னு. சுற்றி வர முகம் பார்க்குற கண்ணாடி வச்சிடறோம். வச்சோன்னீங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் ஆகுது. அரை மணி நேரம் நம்மளை பார்த்தா கூட நமக்கு என்ன ஆகுதுங்க, போர் அடிக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு மனிதன் தன்னைத்தானே ரசிக்கிறான் அப்படிங்கிறான். அப்படி ரசிக்கணும் அப்படிங்கிறார். ரசிக்கிறதுக்காக தான் ஒரு சிங்கம் போய் நான் அழகாக இருக்கிறோன்னு ரசிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாய் ரசிச்சுட்டு இருக்குமா, நம்ம தான் நம்ம கண்ணாடி பார்த்து இப்படி அப்படின்னு பார்த்து நம்ம ரசிப்போம். நீ ஒரு சின்ன பையன் கூட ஒரு வண்டி நிற்கிட்டுங்க, ஒரு சின்ன குழந்தை கூட வண்டியில் முன்னாடி இருக்காதுன்னா அது என்ன பண்ணுதுங்க, உடனே கண்ணாடி பார்த்து தலை இப்படிங்க. இப்போ இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் நான் அந்த குழந்தையில பார்த்துச்சுன்னா சாமி சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு. அதனால் மனிதனுடைய சிறப்பு அவ்வளவு இது அப்படிங்கிறார். ஒரு பூமி ஜடப்பொருள் தான். மனிதனுக்கு அறிவு அதிகங்களா, ஐந்தறிவுக்கு அதிகமாக, பஞ்சபூதங்களுக்கு அறிவு அதிகங்களா, யாருக்குங்க அறிவு அதிகம்? நமக்கு அறிவு அதிகமாக, பஞ்சபூதங்களுக்கு அறிவு அதிகமாக, ஐந்தறிவுன்னு அது அறிவு அதிகமாக தெரியும் என்னங்க, ஐந்தறிவுக்கு தான் அறிவு அதிகம். சரி, பூமி ஜடப்பொருள், பூமிக்கு அறிவு அதிகமாக இல்லைங்களா? ஒரு நெல் போட்டால் எத்தனை நெல்லுப்பா கொடுக்கும், 100 நெல் 1000 நெல்லா? விவசாயிகளுக்கு எவ்வளோ நெல் கொடுக்குதே, 500 நெல் கொடுக்கும் அப்படிங்கிறோம். ஒரு நெல் போட்டால் 500 நெல் பூமி கொடுக்குது. நம்மகிட்ட ஒரு நெல்லை கொடுத்தா நம்ம கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ பூமிக்கு அறிவு அதிகமாக, நமக்கு அறிவு அதிகமா? பூமிக்கு தான் அறிவு அதிகம் அப்படின்னு. ஆனால் சாமி சொல்கிற நமக்கு தான் அறிவு அதிகம் அப்படின்னு. ஏன், பூமியில் நெல்லை போட்டால், ஒரு நெல்லை போட்டால் 500 நெல் வருங்கிற அறிவு யாருக்கு இருக்குதுங்க, நமக்கு தான் இருக்குது. நாய் போய் ஏர் ஓட்டி நெல் போட்டு நெல் விளைவிக்காது. ஆனால் நாம் அது விளைவிக்கிறோமா இல்லைங்களா, அந்த அறிவு நமக்கு தான் இருக்குது அப்படிங்கிறார் சாமி. எவ்வளோ மனிதனுடைய அறிவு எவ்வளோ தூரம் சாமி சொல்ல வியத்தகு அறிவு அப்படிங்கிறார். என்னையே பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய அறிவு அப்படிங்கிறார். ஆனால் நம்ம அந்த அறிவு நம்ம ஆக்கப்பூர்வமாக நம்ம செயல்படுத்துகிறோமோன்னா நம்ம என்ன பண்ணுறோங்க, நாம் நொந்து போய் கிடக்கிறோம். நம்ம எதை பார்த்தாலும் குறை. நம்ம இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கிறோம், இவ்வளோ பெரிய பிறப்பு நமக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிற அறிவே நமக்கு இல்லாமல் நாம் என்னமோ பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், என்னமோ நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ரொம்ப சிந்திக்காத ரொம்ப பாமர மக்கள்லாம் ரொம்ப பூமியை நேசிக்கிறாங்க, வாழ்க்கையை நேசிக்கிறாங்க. இப்போ பூபாலனுக்கு தான் அந்த கவிதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அந்தியூர் பக்கம் பர்கூர், தட்டக்கரை இந்த சைடெல்லாம் ஆதிவாசிகள்லாம் இருக்கிற உள்ளே டீப்பாக உள்ளே போயிட்டோம்னா அந்த பக்கம் இருக்கிற விவசாயிகள்லாம் முறத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி விதைப்பாங்க பாருங்கள். அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அவங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் விதைப்பாங்களாம். கடவுள் தின்றது போக, காத்தவன் தின்றது போக, கல்வன் தின்றது போக, கண்டவன் தின்றது போக, பறவைகள் தின்றது போக, எனக்கும் கொஞ்சம் விளைவிச்சு கொடு கடவுளே அப்படிம்பாங்களாம். யார் கொடுக்குறாங்க, எப்படி அவங்களுடைய அது ஒரு ரொம்ப கரண்டு கூட இல்லாத ஒரு இடத்துல வாழ்கிற ஒரு ஆதிவாசிகள் தன்னுடைய முறத்தில் அந்த விதை நெல்லை எடுத்துகிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு தான் விதைப்பாங்களாமா. ஆனால் நாம் என்ன சொல்கிறோங்க, நமக்கு இந்த ஒரு மூட்டை நெல் போட்டுட்டா இந்த வருஷம் விளைச்சல் அதிகமாக வரணும், நம்ம எனக்கு இவ்வளோ முதலீடு போட்டிருக்கிறேன், இவ்வளோ லாபம் வரணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் கடவுள் தான் கொடுத்தாரு, அதனால் கடவுளுக்கு கொடுக்குறாங்க, காத்தவனுக்கு கொடுக்குறாங்க. காத்தவன்னா யாருங்க, வேலை செய்கிறவங்க. கல்வன் திருடன் அவனும் திருடுவான்ல,
அவனுக்கு தேவைதான உணவு. அவன் கல்வன் திருடன் தின்றது போக, கண்டவன் தின்றது போக. பார்க்குறீங்க இன்றைக்கி ஒரு நெல் பூட்டையெல்லாம் விளைஞ்சிருதுன்னு வச்சுக்க, ராகி பூட்டையெல்லாம் விளைஞ்சிருந்தா நம்ம கை சும்மா இருக்குங்களா? எடுத்து உடனே பால் பூட்டையை தேய்ச்சி திம்போம். கண்டவன் தின்றது போக, பறவைகள் தின்றது போக, பறவைகளுக்கெல்லாம் கொடுது, அதெல்லாம் தின்னது போக எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு விசாலமாக இருக்குது. அப்படி தான் மனிதனோட வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கி ஒரு குழந்தை ஒரு ஸ்கூலில் ஒரு ஏழ்மையான குழந்தை, எல்லோரும் கேள்வி கேட்டால் ஒரு ஜோடி செருப்பு பரிசு அப்படின்னு டீச்சர் சொல்லிடுறாங்க. அப்புறம் நல்லா அந்த ஸ்கூலில் கிளாஸில் யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களா அவங்க பேர் எழுதி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பதில் தெரியும், எல்லாருமே கரெக்டாக பேர் எழுதி பதில் எழுதிட்டு என்ன பண்ணுறாங்க, கரெக்டான பதில் எழுதுனவங்க யாருன்னு சொல்லி எழுதி போட்டுறாங்க. ஒரு சீட்டு ஒரு குடத்தில் போட்டுறாங்க. அந்த டீச்சரை எடுத்து பார்க்கும்போது ஒரு அந்த கிளாஸ்லேயே ரொம்ப ஏழ்மையாக செருப்பு இல்லாத குழந்தையோட பேர் வருது. டீச்சருக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல அந்த பிள்ளைக்கு செருப்பு இல்லை, அந்த பிள்ளைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு ஜோடி செருப்பை ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அப்புறம் பிள்ளைகளாம் அந்த பீரியட் முடிஞ்சு வெளியில் போன உடனே எக்குத்தப்ப அந்த டீச்சர் அதை எடுத்து பார்க்குறாங்க. எல்லா பேப்பர்லேயும் அந்த குழந்தையோட பேர் தான் இருக்குதான். எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த மனசில் என்ன இருக்குதுங்க, நமக்கு செருப்பு வேணாம் அவளுக்கு செருப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சிருந்தால் கூட அவள் பேர் நான் கரெக்டாக எழுதுனேன்னு அவள் பேரையே எல்லோரும் எழுதி போட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோங்க, நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க, நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இன்றைய நிலவரத்தில் அன்று குழந்தைகள் அப்படி இருக்குதுங்க. பெருசானதுக்கு அப்புறம் எப்படி மனசு மாறுதுன்னு பாருங்கள். மனிதனாக நம்ம இருக்கிறதில்ல. ஆள் எடுக்கிறாங்க, ஆள் எடுக்கும்போது எல்லாருமே ஒரு மேனேஜர் வந்து சொல்லிட்டு போகிறாரு, 2 பலூன் ஒன்று கொடுத்து குண்டூசி ஒன்று கொடுத்து சொல்லிட்டு போகிறாரு, யார் கையில் முழு பலூன் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு, நீங்கள் வந்து மாற்றி மாற்றி அந்த பலூனை காப்பாற்றிக்கணும், ஊதி காப்பாற்றிக்கணும், முழு பலூன் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லோரும் ஊதி அடுத்தவங்க பலூனை குத்தி உடச்சாதான் நமக்கு வேலை கிடைக்கும். அதனால் இவங்க முழு பலூனை பாதுகாத்து வச்சுக்கணும்னு சொல்லி இவங்க முழு பலூனை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க பலூனை குத்தி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அப்படி உடைச்சார். இவர் கொஞ்சம் நேரம் கழித்து வராரு, யார் கையிலையுமே முழு பலூன் இல்லை, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, போட்டி போட்டு மாற்றி உடச்சிக்கிறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறார், நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை செய்ய தகுதி இல்லை அப்படிங்கிறார். ஏன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் என்ன சொல்லிட்டு போனேன், யார் கையில் முழு பலூன் இருக்குதோ அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு போனேன். நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க, எல்லாருமே முழு பலூன் வச்சுருக்கலாம், யாருமே யாரையுமே குத்தி உடைக்காமல் வச்சுருந்தா எல்லாத்துக்கும் வேலையே கிடச்சிருக்கு. எங்களுக்கு நிறைய ஆள் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நீங்கள் இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சு நாங்கள் நிர்வாகம் பண்ண முடியாது அப்படின்னு. நம்மளுடைய மனசில் எப்படி இருக்குதுங்க, அந்த மனித தன்மையை அற்று போய் நம்ம அடுத்தவங்கள கெடுத்துனாலும் நம்ம முன்னேறிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. அதனால தான் சாமி சொல்கிறார், மனிதனாக வாழ வேண்டும் அப்படிங்கிறார். குரு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்தது யோகம். குருவே நம்ம வாழ்க்கையில் வந்தது யோகம். நம்மளை தேடியாங்க வந்தான், நம்மள சும்மா மன்றம் இருக்குது, உடற்பயிற்சி செஞ்சு பழகலாம் அப்படின்னு வந்தானா குரு இப்படி வந்து நமக்கு வந்து சேர்வார் நம்ம நினச்சி பார்த்துருப்போம். இது நம்மளுடைய யோகம். நம்ம வினைகளை கழிக்க இறைவன் கொடுத்த வரம் குரு. நம்மளுடைய வினைகளை கழிக்கிறதுக்கு நம்மளுக்கு வழிகாட்டியாக வந்தது யாருங்க, நம்மளுடைய குரு. இதில் வந்து நமக்கு எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் வேண்டாம் அப்படிங்கிறார் சாமிஜி. எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் நம்ம வாழ்க்கை எதையுமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்க. இதுதான் வேணும், இதுதான் இருக்கணும், இதுதான் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம என்ன பண்ணுறோங்க, ஏமாந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறார். சாமிஜி சொல்கிறாரு, 7 சம்பத்து நமக்கு: உருவ அமைப்பு, குணம், உடல் வலிவு, அறிவில் உயர்வு, சுகம், கீர்த்தி, செல்வம். இந்த 7மே என்னங்க மனுஷனுக்கு நம்ம இந்த 7 கேரக்டருக்குள்ளே தான் நம்ம ஆசைப்படுவோம். இந்த 7 கேரக்டர் வேணும்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் சாமிஜி சொல்கிறாரு, இது மாதிரி 7 கேரக்டர் அமைஞ்ச மனிதன் இதுவரையில் ஒருத்தர் கூட பிறக்கலை அப்படிங்கிறார். இந்த 7மே உடல் உருவமைப்பு, குணம், உடல் வலிவு, அறிவில் உயர்வு, சுகம், கீர்த்தி, செல்வம். இது 7மே எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கு அமைந்ததுங்களா? ஏதாவது ஒரு குறை இருக்குது. 7 சம்பத்தும் அமைஞ்ச மனிதன் ஒருத்தம் கூட கிடையாது அப்படிங்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்க, அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம குறப்பட்டுட்டே இருக்கிறோம். அர்ச்சனை இல்லாத தெய்வம் இருக்கலாம், பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது அப்படின்னு. கோயிலுக்குள்ள அர்ச்சனை கூட இல்லாமல் ஒவ்வொரு சாமி பூட்டி வச்சுருக்கேன். ஆனால்
பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே இல்லை அப்படிங்க. எந்த மனிதனுக்குமே இந்த 7 சம்பத்து கிடைக்காது. எந்த மனிதனும் பிரச்சனை இல்லாமல் இருப்பது கிடையாது. அது தெரியாமல் நாம் என்ன பண்ணுறோங்க, நாம் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம், பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் இதுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சாமிஜி சொல்லும்போது தான் நம்மளுக்கு எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார். எதிர்பார்ப்பும் கையேந்தலும் இருக்கு. எதிர்பார்ப்புன்னா என்னங்க, புகழ். நம்ம எங்கள் அம்மா நல்லவங்க, எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்துனா நம்ம குழந்தைய நம்ம எதுக்கால சொல்லணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதேமாதிரி கையேந்தல்னால் நம்ம பொருள் நமக்கு வேணும், எல்லா இன்சார்ஜ் நம்ம கையில் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இதெல்லாம் நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்மளை விட்டு போயிட்டே தான் இருக்குது. நம்ம என்ன நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்துனாலும் நம்ம குழந்தைகளை என்ன பண்ணுங்க, உலகத்தில் நீ தான் பெற்று வளர்த்துனியா, போமா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லாமல் இருக்கவே நாம் சொல்லியிருப்போம். இதெல்லாம் நமக்கு ஏற்றுக்கணும். ஆனால் ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோங்க, எதிர்பார்த்துட்ருக்குறோம். எதிர்பார்ப்பு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறார். அதேமாதிரி செயல் விளைவுங்கிற வார்த்தையை இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம குரு தொடர்பு கிடைச்சதுக்கப்புறம் தான் செயல் விளைவுங்கிறதே தெரியும். அது வந்து என்ன, தமக்கு பிறருக்குன்னா முற்பகல் செய்யின், தமக்குன்னா பிற்பகல் தானே வரும். என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பின்னாடி வரும் அப்படின்னு என்னதான் நம்ம குரல் படித்தாலுங்க சாமிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் செயல் விளைவு தத்துவங்கிறத நமக்கு தெரியும். எது செஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவார். கையை தட்டி சொல்லுவார் சாமிஜி. கையை தட்டிட்டேன், சத்தம் வந்தே தீரும் அப்படிம்பார் சாமிஜி. சின்ன கையாக இருக்கு, அவர் தட்டி சொல்லுவார், கையை தட்டிட்டேன், ஆனால் அந்த ஓசையை யாருமே தடுக்க முடியாது, வந்தே தீரும். இந்த சத்தங்கிறது வந்தே தீரும். கையை தட்டாததுக்கு முன்னாடி என் செயலை நான் வந்து சரிப்படுத்திக்கணும். செயலை செஞ்சுட்டு நான் விளைவு வந்து தள்ளி போகவே முடியாது. செயலில் விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயனென்ன தவறெழுத்து பின் பரமனை வேண்டுவதால் அப்படிங்கிறார். நாம் செயலை செஞ்சுட்டு கடைசியில் கடவுளை போய் நொந்தக்கூடாது. உனக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, உனக்கு இத்தனை செஞ்சேன் பிடிச்சேன் அப்படின்னு நம்மளுடைய செயல்களை நாம் சரிப்படுத்தாமல் நம்ம தெய்வம் நம்மளை இது பண்ணாது, காப்பாற்றாது. இதே வந்து ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, ஒரு ஃபால்ஸ் ஊற்றுதுன்னு வச்சுக்கோங்க. செயலுக்காக ஒரு சினிமா டைரக்டர் பார்க்குறாரு, அவர் மனசில் எப்படி இருக்குங்க, நல்ல ஒரு ஃபால்ஸ் நல்ல தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, அழகாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குது. ஒரு சினிமா டைரக்டர் பார்க்குறாரு, என்ன நினைப்பாருங்க, இங்கே வந்து படம் எடுத்தால் ஒரு டூயட் பாட்டு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பார். இதே ஒரு ஓவியர் பார்க்குறாரு, ஓவியர் பார்த்தாருன்னா அந்த நீர்வீழ்ச்சி பார்த்தோன்னா என்ன பண்ணுவாருங்க, அப்படியே தத்ரூபமாக அதை வரையணும் அப்படின்னு ஆசைப்படுவார். புதுசாக கல்யாணம் ஆனவங்க பார்க்குறாங்க, பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, நாம் அடுத்தடவை வந்து இந்த நீர்வீழ்ச்சியில் நம்ம குளிக்கணும், அழகாக இருக்குது, இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதே ஒரு பால் வியாபாரி பார்க்குறாங்க, ட்ரம்மில் பால் வச்சுருக்கிறாரு, அவர் பார்க்குறாரு, அந்த தண்ணியை பார்க்குறாரு, அவருக்கு என்ன தோணுங்க, ஒரு 2 லிட்டர் தண்ணியை பிடிச்சி பாலில் கலந்து ஊற்றலாம் அப்படின்னு தான் இருந்தது. இது செயல் யார்கிட்ட இருக்குதுங்க, மனிதன்ட்டு நம்மகிட்ட தான் இருக்குது. பால் வியாபாரி பார்த்தோன்னே ஒரு 2 லிட்டர் தண்ணி பிடிச்சி சுத்தமான தண்ணி வருது, பாலில் கலந்து 2 லிட்டர் ஊற்றுனா நமக்கு பணம் மிச்சமாகும் அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயல் வந்து நல்லதாகவே நான் நினைக்க மாட்டேன். நம்ம ஒவ்வொரு மனசுலேயும் ஒவ்வொரு எண்ணங்கள் உருவாங்க. நம்ம செயலை நாம் தான் சரிப்படுத்திக்க வேணும். நம்ம மற்றவங்கள இது பண்ணிட்டு சொல்ல, அந்த பால்காரர் 2 லிட்டர் பிடிச்சி நான் 1 லிட்டர் தான் பிடிச்சி ஊற்றுனேன் அப்படின்னு நினச்சிட்டு நாம் வந்து தப்பு செய்யக்கூடாது. நம்ம செயலை நம்ம ஒழுங்குபடுத்திக்கணும் அப்படிங்கிறார். அதேமாரி மௌனம்ங்கிறதே நம்ம குருவோட தொடர்பு கிடச்சதுக்கப்புறம் தான் மௌனம்னே என்னன்னே தெரியும். அதுக்கு முன்னாடி மௌனம்னா யாராச்சும் சொல்லுவேன், மௌன விரதம் இருக்கிறீங்களா அப்படின்னு நாம் என்ன பண்ணுவோங்க, அது கேட்குறப்பவே மௌன விரதம்னாவே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கெல்லாம் மௌனம் காலையிலேருந்து பொழுதாந்தினி மௌனம் இருக்கணுங்கிறதே தெரியாது. ஏன்னா நாம் என்ன பண்ணுங்க, நம்ம குடும்ப வாழ்க்கையில் எந்நேரம் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் மௌனம் தான் இறைவனின் மொழி அப்படிங்கிறாங்க. மௌனத்தில் எத்தனை நம்மளுடைய குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாங்க. மனசு நாம் பேசாது இருக்கும்போது தான் நம்மளுடைய மனசு சொல்லும் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம். அந்த அளவுக்கு குருவோட தொடர்பு கிடைச்சதுக்கப்புறம் தான் மௌனம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். அதேமாரி வாழ்த்தணும் அப்படிங்கிறாங்க. உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருள் அன்றோ முருகா உன்னருள் அன்றோ. வாழ்த்துறதுக்கு கூட என்ன வேணுங்க, இறைவனுடைய அருள் வேணும். அப்படிலாம் நம்ம சாதாரணமாக ஒருத்தரை வாழ்த்த முடியாது. நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னாலும் சொல்ல முடியாது. யாரையுமே என்னை விட நீங்கள் நல்லா பொழைங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுவோமா, சொல்லவே மாட்டோம்.
அவங்க நல்லா இருந்தால் கூட நம்ம மனசு என்ன பண்ணுங்க, இவனுக்கெல்லாம் வந்த வாழ்வு பாருடா, நம்ம எதுக்கெல்லாம் இவ்வளோ கீழாக இருந்தால் இன்றைக்கி இந்த அளவுக்கு போயிட்டான் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்ன சாமிஜியோட தொடர்பு கிடச்சதுக்கப்புறம் தான் வாழ்த்தும் பயன். அதுக்கு என்ன பயன்? அது வாழ்த்துறதுனால யாருக்கு நன்மை வருதுங்க? நமக்கு நன்மை வருது. நமக்கு நன்மை வரும்போது அவங்களுக்கு திருப்பி வரும்போது மோதுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், இரண்டுக்கும் இடையே சிதறுதல், ஊடாடுதல் அப்படிங்கிற எந்த செயல் செஞ்சாலும் நம்மளுக்கு வாழ்த்தும் போது நமக்கு அந்த பலன் கிடைக்கிது அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நாம் கண்டுபிடிச்சி. இங்கே வந்ததுக்கப்புறம் குருவோட தொடர்பு கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதேமாரி ஐவகை கடமைகள்ங்கிறத நமக்கு என்ன பண்ண, நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு தான் என் மனசெல்லாம் அவ்வளோதான் இருந்தது. நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வீடு வாசம் வாங்கணும், நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற குறுகிய எண்ணத்தில் தான் இருந்து. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சாமிஜிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சாமிஜி அது மட்டும் நம்மளோட ஒரு மனிதனுடைய கடமை இல்லை, ஐவகை கடமைகள் இருக்குது அப்படின்னு குருவோட தொடர்பு கிடச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன இல்லை ஒடியாந்து சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்குங்க? நம்மளுடைய கடமை, நம்ம குருவுக்கு செய்ய வேண்டிய கடமை, சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய தொண்டு அப்படின்ட்டு ஒடியாறீங்க. இதெல்லாம் யார் கொடுத்தாங்க? மகரிஷியோட தொடர்பு கிடச்சதுக்கப்புறம் தான் கொடுத்து வந்தது நமக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுங்க, ஐயோ எனக்கு பை தைக்கிற வேலை இருக்குது, வீட்டில் வேலை இருக்குது, என் மருமவும் பேசுவா, என் பிள்ளைங்க வந்திருக்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனால் இப்போ எப்படி இருக்குதுங்க, நான் கூப்பிட்றாங்க, நம்மளுக்கு சமயம் கிடைக்குது, குரு கூப்பிட்றாரு, நான் போய் முடிஞ்ச அளவு நல்லா இருக்கும்போது போய் சர்வீஸ் பண்ணிட்டு வரலான்னு எங்கெங்கன்னு ஓடியாரீங்க. லட்சுமி நகர்லேருந்து பஸ் பிடிச்சிட்டு ஓடியாரீங்கல்ல, அவரெல்லாம் போய் கீழ்வாணி கட்டி போய் சர்வீஸ் பண்ணுறாருல, தன்னுடைய சொந்த பொருளை கொடுத்து சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா குருவோட தொடர்பு இருக்கிறதுனால தான் அந்த கடமைகளை நாம் செய்கிறோம், அந்த தொண்டுக்கு நாம் வரோம். அதேமாரி நன்றி உணர்வு வேணும். நன்றி உணர்வுங்கிறது இங்கே சாமிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நன்றி உணர்வுங்கிறது இஸ்லாத்தில் தான் ஒரு பாட்டு, கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடிக்கவில்லை இறைவா, மீண்டும் கேட்பதற்கு மனம் அஞ்சுதே அப்படிம்பார். இஸ்லாமில் ஒரு பாட்டு இருக்குது, கொடுத்ததற்கே நன்றி சொல்லி முடிக்கவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுகுதே என் நெஞ்சு அப்படின்னு நாகூர் அனிபா பாடுவார். கொடுத்ததுக்கே நம்ம நன்றி சொல்ல முடியல. நம்மளை ஏதாவது இறைவன் குறைவாக கொடுத்துருக்குறானா? ஏதாவது ஒரு நாளைக்கு நம்ம நினச்சி இறைவா எனக்கு இவ்வளவு செஞ்சுருக்கிறேன், உனக்கு நன்றி அப்படின்னு நம்ம நினச்சி சொல்லியிருக்கிறோமா? சொன்னதே இல்லை. இன்னும் வேணும்னு தான் நம்ம போய் இறைவன்கிட்ட கேட்குறோமா விழிஞ்சு, கொடுத்ததுக்கு நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அப்படின்னா இறைவனுக்கே நன்றி செலுத்தாதும் போது நம்ம சக மனிதர்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? சொன்னதே கிடையாது. அந்த நன்றி உணர்வுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிறார் சாமிஜி. நன்றி உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் சாமிஜி சொல்கிறாரு, நம்மளுக்கு மனைவி நல வேட்புன்னு கொண்டு வந்ததே சாமிஜி தான். எதனாலங்க? அந்த நன்றி உணர்வு இருந்ததுனால தான். எவ்வளவு இந்த பெண்கள் நமக்காக உழைக்கிறாங்க, அவங்கள நம்ம சர்வசாதாரணமாக நினைக்கிறோம், நன்றிங்கிறதே இல்லாத போச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல உலகத்திலேயே பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து மனைவி நல வேட்புன்னு கொண்டு வந்து கொடுத்தது யாருங்க? நம்மளுடைய குரு தான். அந்த நன்றி உணர்வு, அந்த சின்ன மனைவிக்கு நன்றி செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் அவருடைய எண்ணங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படிங்கும்போது அவர் இந்த பிரபஞ்சத்துக்கு எத்தனை நன்றி செலுத்தியிருக்கிறார். 96 வயசு நின்று சுத்த வெளியே பிரபஞ்சத்தை, பூமியை, மனிதரை எல்லாத்தையும் சிந்திச்சு எத்தனை கொடுத்துருக்கிறார். அந்த நன்றி உணர்வு எதுக்கு? என்ன அவர் வாழ்க்கையில் என்னத்தை அனுபவிச்சார்? அந்த அத்தனோடு ரூமில் இத்தனோடு சோத்தை சாப்பிட்டு இத்தனோடு தண்ணி குடிச்சிட்டு அந்த ஆன்மா எதுக்கு அவ்வளவு போராடிச்சு, எதுக்கு அப்படி உழைச்சிச்சு? அப்படிங்கும்போது நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய நன்றி, நம்மளுடைய தியாகமெல்லாம், நம்மளுடைய தொண்டெல்லாம் எப்படிங்க? ஒரு குண்டு செலவு கூட கிடையாது மகரிஷிக்கு முன்னாடி. நம்ம இன்னும் நம்ம என்ன பண்ணுங்க, நம்மளுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கணும். அதேமாதிரி கடைசியாக ஒரு பக்தனுக்கு என்ன வேணும் என்று பகவானுக்கு தெரியும். நமக்கு என்ன வேணும்னு பகவானுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். சாமி சொல்கிறார், பக்தனுக்கு என்ன வேண்டும் என்று பகவானுக்கு தெரியும். நாம் போய் பூசலாம் ஒன்றும் வேண்டிட்டுலாம் இருக்க தேவையில்லை. நாம் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு உடல் வலிவு சர்வீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம உடல் வலிவு கூட நம்ம எதுக்கு கேட்குறோங்க? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா சாப்பிட்ணும், நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம வேலை செய்யணும், நம்ம ஊட்ட சுத்தம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, இதுக்கு தான் நம்ம உடல் வலிவு வேணுங்கிறோம். ஆனால் சாமிஜி எதுக்கு சொல்கிறாருங்க? சமுதாயத்துக்கு தொண்டு செய்கிறதுக்கு உடல் வலிவு வேணும் அப்படின்னு பிரபஞ்சத்தில் ஒப்படைங்க அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு பகவான் நமக்கு செய்யணும் அப்படிங்கிறாரு. தனி மனித அமைதியில் ஆரம்பித்து என்ன கொண்டு வந்து விட்றாருங்க, உலக அமைதியை கொண்டு. உலக அமைதிக்கு எவ்வளவோ கருத்துக்கள் யாரோ நினச்சி சொல்கிறாங்க. ஆனால் சாமிஜி தான் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சாருங்க உலக அமைதிக்கு. உலக அமைதி வேணும்னா சாமிஜி கடைசியாக மீட்டிங் போட்டது அதான் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
உலக மத தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னாரு. சண்டை வரதே எதனால் வருதுங்க? கடவுள்ங்கிற இதில் தான். அந்த சாமி பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல்னு கொண்டு சொன்னார். அதுக்காக தான் இந்த கடவுள்னால தான் பிரச்சனையே வருது. அப்படி சாமி என் சாமி பெருசு, உன்னோட சாமி பெருசு, என்னோட தெய்வம் தான் பெருசு அப்படின்னு சண்டை போட்டுக்கிறத இது என்ன பண்ணுதுங்க, பெரிய பிளவு வருது. அதனால் மதத்தை இன்றைக்கி அரசியல் நடக்குது அப்படின்னா யார் கையில் இங்கே இருக்குது? அரசியல் யார் கையில் இருக்குதுங்க? ஒரு நாட்டில் அரசியல் நடக்குது அப்படின்னா யார் முக்கியமாக அதில் இருக்கிறாங்க? பாயிண்டில் யாருங்க இருக்கிறாங்க தெரியலையா? இப்போ ஒரு அரசாங்கம் நடக்குது அப்படின்னா யாரோடைய பங்கு முக்கியமாக இருக்குதுங்க? யாருங்க? மதத்தலைவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. மதத்தலைவர்களுடைய ஈடுபாடு தான் அதிகமாக இருக்குது. அவங்கள நம்பி தான் அந்த அரசியல்வாதிகள் அரசாங்கம் நடத்துது. அதில் உணர்ந்து சாமிஜி ஆலியாரில் கூப்பிட்டார். எல்லா மதத்தலைவர்களையும் வர சொன்னார். எல்லா நாட்டிலிருந்து மதத்தலைவர்கள் வந்தாங்க. சாமிஜி சொன்னார், எல்லாருமே வந்திருக்கிறீங்க, நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்கள், சாமி ஒன்றா பலவா, எது கடவுள் அப்படிங்கிற நீங்கள் அதை தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா மக்கள் அமைதியாகிருப்பாங்க. ஒரு தனி மனிதனுக்கு அமைதி வேணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அமைதி அடையணும். அதனால் அது சொல்லுங்கள் அப்படின்னா எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. சாமிஜியோட கருத்தை இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அது எந்த இறைவன்னு அவங்க என்னோட சாமி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஓகே, கிறிஸ்டினை ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஓகே. ஆனால் எந்த சாமி ஏற்றுக்கிறதுன்னு குழப்பம். அவங்க என்ன பண்ணாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இறைவனுங்கிறது ஒருவன் தான், ஆனால் அது நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அதை வச்சு அரசியல் நடக்குது, நாங்கள் வளமாக இருக்கிறோம். அதனால் அறிவு யார்ட்டு வேணுங்க? நமக்கு தான் வேணும் அப்படிங்கிறார் சாமிஜி. இறைநிலைங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிற அறிவு நமக்கு தான். தெய்வ நிலை அறிந்தோர் கோடி என்றால் தெளிவாக அறிந்தோர் கோடியில் ஒருவர் அப்படிங்கிற. இறைவனை உணர்ந்தவர்கள் கோடினா அதில் தெளிவாக உணர்ந்தவர்கள் யாருங்க? கோடியில் ஒருத்தர் தான் உணர்ந்துருக்குறாங்க. அது நாம் என்ன பண்ணுறோங்க, அது தெய்வம் இது தெய்வம் அப்படின்னு ஓடி ஓடி நம்ம என்ன அமைதி இழந்து தான் இருக்கிறோம். இப்போ நம்ம போய் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரோம். ஆனால் அமைதியாக வரமா அப்படின்னா கிடையாது. அங்கே போயிட்டு வரும்போது என்ன பண்ணுறோங்க, எல்லாம் அவ்வளோ வேகத்தோடு போவோம். போய் சாமி பார்த்துட்டு வரோம், முட்டி அடித்து நான் சாமி பார்க்குறேன், பூஜை பார்க்குறேன் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் திரும்பி வரும்போது என்ன, எப்படா வீடு வந்து சேருவோம்னு நினைக்கிறோமா இல்லைங்களா? எந்த கோயிலுக்கு போகட்டுங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் எங்கே பண்ணுவாங்க, எப்படா வீட்டுக்கு வந்து சேருவோம் அப்படின்றது. அதான் சாமி சொல்கிறார், தெய்வங்கிறது ஒன்று தான். அது எங்கே இருக்குதுங்க தெய்வம்? நம்மகிட்டயே இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கம் எல்லாத்தையும் நம்ம உள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு இந்த நன்றி உணர்வு வேணும். செயல் விளைவு தத்துவம் தெரியணும். செயல் விளைவு தத்துவம் தெரிஞ்சதுனாவே இறைவன் உள்ளே இருந்தாவே எச்சரிக்கை கொடுப்பானா இல்லையா? இந்த செயலை செய்யாத அப்படின்னு நம்ம சொன்னால் அதானக்கா நாம் என்ன பண்ணுறோங்க, தப்பு செஞ்சால் நல்ல கேட்டதை இறைவன் கொடுப்பான்னு நம்புகிறோம். ஆனால் தப்பு செஞ்சால் தண்டனை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். ஆனால் அந்த எண்ணம் நமக்கு இல்லை. தப்பு செய்யும்போது கங்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்தாலும் கங்காணி இல்லாத இடம் இல்லை காணுங்கால், கங்காணியின் கலந்து எங்கும் நின்றாரே, கண்காணி கண்டார் கடவுளிந்தாரே அப்படிங்கிறான். நாம் என்ன பண்ண, நமக்கு மேலே ஒருத்தர் நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சாலுமே கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு உணர்ந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோங்க, நம்மளுடைய செயல்லாம் தப்பு செய்ய மாட்டோம் அப்படிங்கிறார் சாமிஜி. அதனால் இறைவன் உள்ளிருந்து நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்க, நம்ம கேட்குறது கிடையாது. கேட்காமல் செய்கிறதுனால தான் செயல் விளைவு தத்துவம் தெரியாதனால தான் நாம் தப்பு செஞ்சு நம்ம சிக்கலுக்கு ஆளாகிறோம். அதான் சாமிஜி தான் சொல்கிறாரு, சுத்த வெளிங்கிறது ஒன்று தான் தெய்வம். அது எங்கே நீக்கமரம் இருக்குது, நம்மளை இப்போ தெய்வம் இப்போ நம்மளை பார்த்துட்டு இருக்குதா இல்லைங்களா? பார்த்துட்டு தான் இருக்குது. என்னுள்ளே இருக்கிற தெய்வம் பேச வைக்குது, உங்களுள்ள இருக்கிற தெய்வம் கேட்க வைக்குது, சிந்திக்க வைக்குது. எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற தெய்வம் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்குது. சுத்தவெளி ஒன்று தான் தெய்வம் அப்படிங்கிற அதை பட்டினத்தாரே பாடிட்டார். ஒரு நல்ல கவிதையை சொல்லிடலாம். பட்டினத்தார் கவிதையில், கல்லும் உருகும், மரமும் உருகும், மண்ணும் உருகும், மாயை உருகும், மாலும் உருகும், ஆணும் பெண்ணும் உருகும், வேதங்கள் உருகும், அண்ணல் உருகும், இடத்தமர்ந்த ஆத்தாலும் உருகும், அரணமர்ந்த அரவணைந்தால் எண்ணி உருகும், என் குருநாதர் உரைத்த ஒரு மொழியாலே எல்லாம் மறைந்து அருவமான சுத்தவெளிதான் இருக்கும் அப்படின்னு பட்டினத்தார் எழுதியிருக்கிறார். கல்லும் உருகும் அப்படின்னா என்னங்க, கல்லும் தெய்வம் தானே. போய் நம்ம சாமி கும்பிட போகிறோம், எதில் செஞ்சுருக்குதுங்க? கல்லில் செஞ்சுருக்குது. அங்கே போனேன்னுங்க அந்த கல்லுங்கிறது மறைஞ்சிடும்.
மறைஞ்சிட்டு நம்ம என்னவா பார்க்குறோங்க? கடவுளாக பார்க்குறோம். கல் உருகிடுது, கல்லுங்கிற உருவம் உருகிடுது, அங்கே தெய்வத்தை பார்க்குறோம். மரமும் உருகிடுது. மரம் இன்றைக்கி மனிதன் தான் 100 50 90 வருஷம் 100 வருஷம் இருந்தால் மனுஷனை பார்த்தா எப்படி இருக்குங்க? 100 வருஷம் படுத்துட்டு இருக்கிறாருன்னு தாத்தா வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, நம்ம எப்படி இருக்குங்க தாத்தாவை பார்த்தோன்னே? எப்படி இருக்குங்க? 90 வருஷம் தாத்தா படுத்துட்டு பெட்டில் கிடக்கிறாரு, நம்மளுக்கு எப்படி இருக்குங்க? சொல்லுங்க, எப்படி இருக்குங்க அந்த தாத்தாவை பார்த்தா? கஷ்டமாக இருக்குங்க. அவர் படுக்கையே படுத்துட்டு கிடக்கிறாரு. எப்படா போவார்னு சந்தோஷமாக இருக்குமா வெறுப்பாக இருக்குங்களா? வெறுப்பாக இருக்கு. இதே 50 வருஷம் 100 வருஷம் மரத்தை பாருங்கள், என்ன பண்ணுறங்க? அந்த மரத்தை 100 வருஷம் வளர்ந்த ஒரு மரத்தை பார்த்த உடனே அதை என்ன பண்ணுறங்க? பொட்டு வச்சு பூ வச்சு தெய்வமாக வழிபடுறோமா இல்லைங்களா? தெய்வமாக ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா மரத்துலேருந்து பால் வடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ போய் அந்த என்ன பண்ணுறாங்க? அந்த மரத்தை தெய்வமாக வணங்குறான். அதுதான் சாமி சொல்கிறேன். ஒரு மனிதனை ஒரு 80 வருஷம் 90 வருஷம் இருந்துட்டா அந்த மனிதனை பார்த்தா வெறுப்பு வருது. ஆனால் மரத்தை பார்த்தோன்னே என்ன ஆகுதுங்க? மனசில் தெய்வமாக நினைக்க சொல்லுது. ஏன் அந்த மரம் என்னைக்கு அந்த பூமியில் வெளியே வந்துச்சோ அதிலிருந்து அந்த மரம் பட்டு போகிறதுன்னு என்ன அது தனக்குன்னு ஏதாவது வச்சுக்குதா? எல்லாத்தையும் பிறருக்கு செய்யுது, எல்லாத்தையும் பிறருக்கு கொடுத்துட்டு போகுது. அதனால் அந்த மரத்தை பார்த்த உடனே நம்ம தெய்வத்தோட தன்மை என்னங்க? அன்பும் கருணையும் தான். அந்த தன்மை அந்த மரத்துக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோங்க? அந்த மரத்தை தெய்வமாக நினைக்கிறோம். மனிதன் 90 வயசு ஆனால் கூட என்ன பண்ணுறாங்க? கையெழுத்து போட்டுன்னா நான்லாம் போட மாட்டேன், உங்களை நம்பி நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு நாம் நமக்குள்ளே இறுக்கமாக இருந்துக்கிறோம். நம்மக்குள்ளே வேணும்னு நம்ம சுருங்கி இருக்கிறோம். அதனால் நம்மளை பார்த்தா வெறுப்பாக இருக்குது. தன்னலம் கருதாமல் பிறர் நரம் கழுதுனால அந்த மரம் எப்படி இருக்குதுங்க? தெய்வமாக தெரியுது. அதனால் மரமும் உருகும். மரங்கிறது நம்மளுக்கு அற்று போய் அங்கே என்ன பண்ணுதுங்க? தெய்வமாக பார்க்குறோம். மண்ணும் உருகும். மண்ணுன்னு நாம் பார்க்குறதில்ல. அந்த மண்ணை என்ன பண்ணுறோங்க? பூமி மாதான்னு தொட்டு கும்பிட்றோமா இல்லைங்களா? மண்ணை தொட்டு கும்பிட்றோமா இல்லைங்களா? மண்ணும் உருகும். அங்கே சுத்த வெளி தான் தெரியும். மாயை உருகும் அப்படிங்கிறார். இந்த அறியாமையெல்லாம் அகன்று போயிடும். தெய்வம்னு நினைக்கும் போது எல்லாமே அறியாமையெல்லாம் அகன்று போயிடும் அப்படிங்கிறாங்க. சாமி சொல்கிறேன். இன்றைக்கி சாணியை பிடிச்சி வைக்கிறாங்க. சாணி பிடிச்சி வச்சோடனே அது ஒரு குங்குமம் பொட்டு வச்சோடனே நம்ம என்ன பண்ணுறோங்க? அது என்ன ஆகுதுங்க? பிள்ளையார் ஆயிடுது. சாணி பிள்ளையாராக மாறுதா இல்லைங்களா? அறியாமை மறக்குறான். அது அறியாமை அகண்டது அது என்ன பண்ணுங்க? இறைவனுங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம். அந்த சாணியும் வந்து கடவுள் தான் அப்படிங்கிறான். சாமி தான் ஒரு நாள் ட்ரெயினுக்கு போகும்போது ட்ராக்கில் இருக்கிற லெட்டினை மிதிச்சிட்டோன்னே எப்படி இருக்குங்க? அருவருப்பா போய் அங்கே இருக்கிற இதில் தேய்க்கிறாரு, காலை தேய்ச்சிக்கு உடனே அடுத்த செகண்டாக சாமி தெரியுது. ஆகா, நம்ம அந்த மரத்தை பார்த்து இவ்வளோ வெறுப்பாக பார்க்குறோம். ஆனால் இது என்னங்க? முத நாள் நின்று அது என்ன பண்ணுறதுங்க? சாப்பாடாக இருந்திருக்கு, அரிசியாக இருந்திருக்கு, பருப்பாக இருந்திருக்கு, அதுக்குள்ளேயும் தெய்வம் இருக்குது அப்படின்னு சாமிஜி எழுதியிருப்பார் அவருடைய புக்கில். அவர் என்ன மரத்தை கூட தெய்வமாக பார்த்தார். அதுமாதிரி நாம் பார்க்குறோமா இல்லைங்களா? சாணி பிடிச்சி வச்சோன்னே நாம் தெய்வமாக பார்க்குறோமா இல்லைங்களா? மாலும் மறையும் அப்படிங்கிறாரு. மாயும் மறையும், மாலும் உருகும் அப்படிங்கிறார். மாலும்னா என்னங்க? சிந்தனையே இல்லாமல் சாணி தான் இருந்தாலும் எனக்கு அது என்னங்க? தெய்வம் அப்படின்னு மாலும் மறையும், ஆணும் உருகும் பெண்ணும் உருகும். ஆண் பெண் என்ற பேதாபேதங்கள் உருகும் அப்படிங்கிறாங்க. ஆண் பெண்ணுங்கிற பேதாபேதங்கள்லாம் கிடையாது. இறைவன்னா ஒன்று தான். நான் போய் அந்த அம்மாவை கும்பிட மாட்டேன், சிவனைத்தான் கும்பிடுவேன் அப்படின்னு நான் கும்பிட்றேங்க. எல்லாமே தெய்வம் அப்படிங்கிற ஆண் பெண் என்ற பேதாபேதங்கள். அண்ணல் உருகும் இடத்தம் வந்து ஆத்தாலும் உருகும் அப்படிங்க. அண்ணல்னா இந்த சிவனும் மறைஞ்சு போயிடுறான், இடத்தம் வந்து ஆத்தாலும் பார்வதியும் மறைஞ்சு போயிடறாங்க. என்னங்க? தெய்வம் தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. அரண் அமர்ந்த அரவணைந்தான் எண்ணி உருகுன்னு. அரண் என்னங்க? பாம்பு மேலே படுத்திருக்கிற விஷ்ணு மறைஞ்சு விஷ்ணுமே மறைந்து அங்கே தெய்வம் தான் எனக்கு தெரியுது. ஏன் இதெல்லாமே மறைஞ்சு போயிடுது? என் குருநாதர் உரைத்த ஒரு மொழியாலே எல்லாம் மறைந்து அருவமான சுத்த வெளியே தெய்வமாக எனக்கு தெரியுதுங்கிறது பட்டினத்தார் பாடியிருக்கிறார். அதுதான் சாமி சொல்கிறாரு. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்க மரம். எல்லாமே அந்த வழியில் வர்றதுனால எல்லாருடைய குரு மனசுல என்ன இருக்குதுங்க? தெய்வங்கிறது சுத்த வெளி தான், ஒன்று தான், அருவம் தான்.
அது எங்கும் நீக்குமர இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் இந்த குருவோட தொடர்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கருத்துக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம குருவோட தொடர்பு நம்மளை சிந்திக்க வச்சுருக்குது. நாம் அதை வழிபடுத்தி நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்களில் மேம்பாடு அடைந்து இன்னும் உயர்ந்த நிலைக்கு வருவோம். சாமி சொன்ன மாதிரி உய்யும் வழி தேடி உருகி நின்றுட்டு இருக்கிற வழிக்கு வந்திருக்கிறோம். அவர் உய்யும் வழி தேடிட்டார், நாம் தேடுறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கிறோம். அதுக்கு இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த பவானி அறிவித்திருக்கோயிலுக்கும் இதுவரை அமைதி காத்து இந்த சிந்தனை விருந்தை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கடந்த 60 நிமிடத்திற்கு மேலாக தத்துவஞானியுடைய கருத்துக்களை தனக்கே உரிய வெள்ளந்தி பேச்சால் மிக அற்புதமாக நமக்கு சிந்திக்கக்கூடிய வகையிலே உரையாற்றிய அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக நன்றியுரை நவில அருள்நிதி சி திருமதி அம்மா அவர்கள் டிப்ளமோ யோகா அவர்களை மனவள கலைமன்றம் சார்பாக வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருமையான விளக்கம், நல்ல கருத்து, படித்தவங்களுக்கெல்லாம் புரியும், புதுசாக வந்தவங்களுக்கும் தெளிவான விளக்கம். ஓரளவுக்கு நல்லா பேசுனீங்க, அருமையாக இருந்தது. சிறிது கூட இது இல்லாத 1 மணி நேரம் நல்லா சூப்பராக பேசுகிறீங்கம்மா. நாங்கள் 5 பேர் பேசுனது கூட பிரச்சனை இல்லை. இன்றைக்கி 5 பேர் தேதியும் ஒரு ஆளே இன்றைக்கி பேசிட்டீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து எல்லாத்தையும் வாழ்த்திடலாம். தொகுப்பாளர் அருள்நிதி சா சம்பத்தையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய மாலதி கிருஷ்ணன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன். சாந்தி தவம் நிறுத்தி கொடுத்த அருள்நிதி எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன். வரவேற்புரிய நல்கிய அருள்நிதி பி பிரமிளா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன். சிறப்பு சிந்தனை விருந்து வழங்கிய அருள்நிதி என் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன். அறிவிப்பு அருள்நிதி பூபாலன் அவர்கள் வழங்குவார். பூபாலன் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன். இன்று சிந்தனைக்கு உள்ள அன்பர்கள் இருபால் மெய் அன்பர் அவர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன். அறிவிப்பு உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்ந்து பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள்